सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत् Okay, sir. Thank you very much. நம் அனைவரையும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் கூட செய்துள்ள ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாம் இங்கு பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் அன்னைக்கும் பகவானுக்கும் காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம்ம லைஃப் டிவைன் சாப்டர் 12 The Delight of Existence, The Solution பார்த்துட்ருக்குறோம். போன செஷனில் இப்போதான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ வேணா அதை இன்னொரு தடவை இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு தடவை ஃபஸ்ட் பேராகிராஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு தடவை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். அதை திருப்பியே ரிப்பீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சம் நியூ பீப்புள் ஹேவ் ஜாயின்ட். வி வெல்கம் எவ்ரி ஒன், வி வெல்கம் தம் ஆல். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக சாப்டர் நடுப்புற ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு புரியாமல் இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்க தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, லைஃப் டிவைன் சாப்டர் ஒன்றுமே ஸ்டாண்டலோன் பேசிஸ்லேயே படித்தாலே புரிஞ்சிக்க முடியும். அதுதான் அதோடைய பியூட்டி. ஒன்று ஒரு எஸ்ஏ மாதிரி இருக்கும், அதை படித்தாலே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அது ஒன்று. அப்புறம் லைஃப் டிவைனில் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பகவான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே அந்த கான்செப்டை மாத்திரம் அப்படியே ஒரு செயின் போல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கூட தே நீட் நாட் ஃபீல் லெஃப்ட் அவுட். முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தால் கூட போக போக புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ என்ன படிக்கிறோமோ அதில் நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். கண்டிப்பாக you will be able to catch up. Still the previous சாப்டர்னுடைய இந்த சினாப்சிஸ் இருக்குது எங்கிட்ட. யாருக்கு தேவையோ அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணால் நான் அவங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸோடைய சினாப்சிஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன் நான். ஸோ இதுதான் இது. இப்போ we will go to the chapter 1. அப்புறம் போன வாரம் மேடம் புவனசுந்தரி மேடம் ஒரு கிளாரிஃபிகேஷன் ரைஸ் பண்ணாங்க. அதாவது அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மன் அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறப்ப அது வித்தவுட் எனி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எப்படி ஹவு வி கேன் சே இட் ஆஸ் த ஆஸ்பெக்ட் ஆஃப் சச்சிதானந்தா அப்படிங்கிற ஒரு இதை மேடம் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த வாரமே இந்த செஷன்லேயே பேராகிராஃப் 4, 5, 6 இது மூணுமே 3 விதமான ஆஸ்பெக்டை டிஸ்கஸ் பண்ணுறாரு பகவான். ஒரு ஆஸ்பெக்ட் த சத் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிரம்மன், வெதர் இந்த வேர்ல்டை வெறும் சத் ஆஸ்பெக்ட், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஆஸ்பெக்டில் மாத்திரம் பார்க்கலாமா, இல்லை வெதர் த வேர்ல்ட் கேன் பி வியூட் ஃப்ரம் த ஃபோர்ஸ் ஆஸ்பெக்ட், சித் ஆஸ்பெக்ட், தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அந்த ஆஸ்பெக்டில் வியூ பண்ணுறதா, இல்லை தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆனந்த ஆஸ்பெக்ட் அதில் வியூ பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, மூன்றுமே ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது மூன்றுமே இந்த ட்ரையூன் பேசிஸ், ட்ரிபிள் பேசிஸில் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது.
அப்படிங்கிறது ஒரு ஒரு அதுக்கு வந்து அந்த பகவான் வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐ திங்க் அதை உள்ளே போகும்பொழுது ஐ திங்க் மேடம் கேட்ட அந்த அந்த அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன் வந்து அவங்க கேட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து அதில் வந்து ஐ திங்க் வில் கெட் சம் ஆன்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்து பார்த்தும்போது தெரிஞ்சுது. அதனால வில் கோ த்ரூ. ஸ்டில் அதில் டவுட் இருந்ததுன்னா வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர். சரி சார். அதுதான் மதர் மேடம் போன வாரம் கேட்ட இதுக்கு இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதுக்கு ஆன்சர் அதில் இருக்குங்கிறது. when I was preparing these notes I could find out. அதனால நம்ம உள்ள as we proceed along I think you will get answer for your questions. இருந்தாலும் questions வர்றதுதான் நல்லது. ஏன்னா வரதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டால் நல்லது. ஏன்னா அந்த கேட்கறது வந்து அவங்க சார்பா இல்லை, அது எல்லா சார்பாகவும் தான் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது அது எல்லாருக்குமே வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஓகே, நவ் paragraph 1ல வந்து நம்ம will straight away go to the explanation. Then we can proceed. First paragraph explanation உள்ள போகலாம் நம்ம. Anybody can start. படிங்க மேடம். படிங்க. All our surface sensations are a positive, negative or neutral play of the underlying delight of existence. They are like waves and foamings of infinite deep ocean, which is the delight of existence. The true solution to the problem of pain and evil lies in this conception of delight of existence. We come across finite forms in the world. Behind these finite forms, there is self of things, which is an infinite and indivisible existence. The essential nature or power of that existence is an infinite and imperishable force of self-conscious being. The essential nature or knowledge of this self-conscious being is an infinite, inseparable delight of being. Thank you, madam. Thank you. Thank you, sir. The delight of existence சொல்யூஷன்ல இங்கே நம்ம பார்க்கறது வந்து இந்த சச்சித் ஆனந்தா. போன வாரம் பார்த்தோம், நம்ம எல்லா எக்ஸிஸ்டன்ஸுக்குமே அண்டர்லையிங் இருக்கிறது வந்து தெர் இஸ் அ டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக அமைந்துள்ளது அந்த அண்டர்லையிங் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து அது இல்லை அப்படின்னா எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அது மேட்டர்லேருந்து ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ் வரைக்கும் மேன் வரைக்குமே வந்து இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா நத்திங் கேன் எக்ஸிஸ்ட். இந்த கருத்தை பார்த்தோம். அது ஒட்டி பகவான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இன் திஸ் conception of an inalienable underlying delight of existence, of which all outward or surface sensations are a positive, negative or neutral play, waves and foamings of that infinite deep, we arrive at the true solution of the problem we are examining. அதாவது இங்கே நம்ம சர்ஃபேஸ் just 1 minute. Some people want them to get admitted. I will just இந்த சர்ஃபேஸில் நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து 3 விதமான அனுபவங்களை நம்ம ஃபீல் பண்ணுறோம். சர்ஃபேஸ் லெவலில் ஒரு மனித அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ்னா அஃப்கோர்ஸ் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பாசிட்டிவ். நெகட்டிவாக இருக்கிறது நம்ம துயரம், வலி, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸு. நியூட்ரலாக இருக்கிறது அப்படின்னா இது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, இதுதான் வந்து நியூட்ரல் ஸ்டேட்.
இது எப்படி அமைந்துள்ளதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் டிலைட். ஆனந்தம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. அடிப்படை ஆனந்தம் தான் இருக்குது. ஆனந்தம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ப்ளஷர் நம்ம நினைக்கிற சந்தோஷம் கிடையாது. அதை தாண்டி அது வந்து ரொம்ப ஆழமானது. அதுதான் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே வந்து அதை வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி நம்ம வந்து ஒரு ஓஷன் மாதிரி நம்ம வந்து உருவகப்படுத்திக்கலாம். அந்த ஓஷனுக்கு மேலே சர்ஃபேஸில் வந்து அலைகளும் ஃபோமிங் நுரைகளும் மாதிரி தான் எது அமைந்துள்ளன என்று பகவான் கூறுகிறார். த பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்னுடைய ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங், நியூட்ரல்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. இது மூன்றுமே ஒரு அலைகள் போல தான் அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்துக்கு மேலே, ஆனந்தம் என்கின்ற சமுத்திரத்துக்கு மேலே நிகழக்கூடிய ஒரு அலை போன்ற அமைப்புகளாகத்தான் இவை மூன்றும் அமைந்துள்ளன என்று பகவான் கூறுகிறார். இப்போ வந்து இந்த நம்ம சரியா வலி, வேதனை இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து இந்த வலி, வேதனை அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து இந்த உலகத்தில் காணக்கூடியது எல்லாமே ஃபைனைட் ஃபார்ம்ஸ், எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவங்களில் காணக்கூடியவை. இந்த ஃபைனைட் ஃபார்ம்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எது ஃபைனைட் ஃபார்ம்ஸுக்கு பின்புலமாக அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி உள்ளது என்றால் இன்டிவிசிபிளாக இருக்குது. அது மேனிஃபெஸ்ட் ஆகி உலகத்தில் வந்து அதாவது காணப்படும் பொழுது தான் அது வந்து பிளவுபட்டு தனிப்பட்ட வடிவங்களாக காணப்படுகின்றன. ஆனால் அதை பின்புலமாக இருப்பது அந்த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். அது இன்டிவிசிபிளாகவும் இருக்குது, அதை பகுக்க முடியாது. இந்த எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் பவர் ஆஃப் தட் எக்ஸிஸ்டன்ஸ், அதோட எசென்ஷியல் நேச்சர், அடிப்படை குணம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து இம்பெரிஷபிள் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் செல்ஃப் கான்ஷியஸ் பீயிங் அப்படிங்கிறார். அதாவது அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்க சித் சக்தி வந்து அதை வந்து அழிக்கவே முடியாது. அந்த சக்தி வந்து ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக அதனுள்ள அமைந்துள்ளது. இந்த செல்ஃப் கான்ஷியஸ் பீயிங் ஒவ்வொரு வடிவத்திற்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஜீவன், அதனுடன் ஒட்டி இணைந்தது எதுன்னு பார்த்தோம்னா இந்த டிலைட் ஆஃப் பீயிங். பகவான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த உலகத்தில் காணக்கூடிய ஃபைனைட் ஃபார்ம்ஸ், இந்த வடிவங்களுக்கு எல்லாத்துக்குமே உள்ள வந்து அந்த சித் சக்தி வந்து, அந்த சித் சக்தியை அந்த வடிவங்களிலும் உருவங்களிலும் தோற்றங்களிலும் வந்து அழிக்கவே முடியாது, அமைந்துள்ளது. அதனுடன் கூடவே அமைந்துள்ளது எது அப்படின்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறார். அதனால எல்லா வடிவங்கள் நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைந்தது இந்த ஆனந்தம், டிலைட் ஆஃப் பீயிங். இதுதான் இந்த பேராகிராஃபினுடைய இந்த போர்ஷனுடைய அர்த்தம். இப்போ அடுத்த போர்ஷனுக்கு போகலாம் நம்ம. We can go to the next part of படிங்க மேடம் படிங்க. The eternal being assumes the state of formlessness and in manifestation assumes form. Its status is infinite and indivisible. At the same time, it assumes multiform appearances of finite division. In all these statuses, the self-existence preserves its self-delight without break. Our soul is submerged in an apparent inconscience of matter. It is in bondage to its own superficial habits and a particular mode of self-conscious existence. Freeing itself from the bondage and inconscience, it discovers that conscious force which is constant, immobile, and withdrawn. As it discovers this conscious force, so it discovers that delight in apparent non-sensation of matter. This delight is conscious,
infinite, imperturbable, cannot be disturbed, ecstatic, overwhelming happiness, and all embracing. Thank you, sir. Thank you very much. Thank you. In formlessness and in all forms, in the eternal awareness of infinite and indivisible being, and in the multiform appearances of finite division, the self-existence preserves perpetually its self-delight. Previous paragraph பார்த்ததே தான் இங்கே வந்து பகவான் வலியுறுத்தி கொள்கிறார். இந்த வடிவங்களுக்கு உள்ள அதாவது வடிவற்ற நிலையிலும் சரி, உருவங்கள் இட்ட நிலையிலும் சரி, வடிவங்கள் உள்ள நிலையிலும் சரி, எது வந்து தக்க வைக்கப்படுகிறது என்றால் அந்த செல்ஃப் டிலைட் அப்படிங்கிறார். எல்லாவற்றுக்கும் பின்னாடி வந்து செல்ஃப் டிலைட் அதுதான் அடிப்படையாக அமைந்துள்ளது. எட்டர்னல் பீயிங் வந்து சாஸ்வத புருஷன், அது வந்து ஃபார்ம்லெஸ்னஸ்ல இருக்கும். மேனிஃபெஸ்ட் ஆகாத பொழுது அது வந்து ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கும், உருவமற்ற நிலையில் இருக்கும், அருவமாக இருக்கும். மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அந்த பிரம்மனுடைய நிலைப்பாடுகள் தான். பிரம்மன் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது, அப்சல்யூட்டாக இருக்குது. அதே இது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது இட் அஸ்யூம்ஸ் ஃபார்ம். இந்த உலகத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது பிரம்மன் அது பல்வேறு வடிவங்களை தாங்குகிறது. அது வந்து அதோடைய அடிப்படை ஸ்டேட்டஸ் என்ன, நிலைப்பாடு எப்படின்னா, இட் இஸ் இன்ஃபினிட் அண்ட் இன்டிவிசிபிள். அது இன்ஃபினிட், அது வந்து எல்லையற்றது. இன்டிவிசிபிள், அதை பகுக்க முடியாது. அதே சமயம் அது வந்து உலகத்தில் வந்து தோன்றும் பொழுது வேரியஸ், அதாவது பல்வேறு தோற்றங்களை எடுத்துக்கொள்கிறது. அந்த பல்வேறு தோற்றங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த அனைத்து தோற்றங்களிலும் அந்த செல்ஃப் டிலைட், அது உள்ளே சுயமாக பொதிந்துள்ள ஆனந்தத்தை தக்க வைத்துள்ளது. அது வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது, வித்தவுட் பிரேக் அப்படிங்கிறாங்க. அதான் முக்கியம் இங்கே. தெர் இஸ் வித்தவுட் பிரேக், அந்த ஆனந்தம் செல்ஃப் டிலைட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதை ஃபீல் பண்ணுறதில்ல, அதுதான் உண்மை. பட் இந்த செல்ஃப் டிலைட் எல்லாவற்றிலும் இருக்கிறது. இந்த நம்மளுடைய சோல் வந்து என்னன்னா, இட் இஸ் அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் இருக்கிறது, எல்லாருக்குமே அந்த பாடிக்குள்ளே இருக்குது. பாடிங்கிறது எகைன் இட்ஸ் அ மேட்டர். அந்த மேட்டருங்கிறது இட் இஸ் அதோடைய குவாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்கான்ஷியன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஆன்மா என்பது அந்த இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் மேட்டரில் தான் வந்து மறைந்துள்ளது. அது வந்து எதற்கு வந்து அது கட்டுண்டுள்ளது அப்படின்னா, மேல்புறமான நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு அது வந்து அடிமையாக, அது இட் இஸ் இன் பாண்டேஜ், அடிமைப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ஒன்ஸ் அந்த ஆன்மா வந்து அந்த கட்டிலேருந்து அந்த தலைகள்லேருந்து தன்னை விடுவித்து கொள்ளும் பொழுது, அதே போல் அந்த அசேதனம், இந்த இன்கான்ஷியன்ஸ்லேருந்து தன்னை விடுவித்து கொள்ளும் பொழுது அது எதை கண்டுகொள்கிறது என்றால் இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ், சித் சக்தியை அது கண்டுகொள்கிறது. ஏன்னா அதர்வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெக்கானிக்கலாக வாழறோம். ஆன்மா வந்து விழிப்பு அற்ற நிலையில தான் நம்ம வாழறோம். நம்ம அந்த சித் சக்தி, கான்ஷியஸ் ஃபோர்ஸுங்கிறது நம்ம இயக்குங்கிறத நம்மளால உணர முடிவதில்லை. ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் நம்மளை ஆட்டுவிக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் இக்னோரண்ட். ஆனால் எப்போ நம்மளுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரும், நாலேஜ் வரும்னா, இந்த சோல் வந்து when it wakes up, when it discovers the conscious force which is constant, immobile and withdrawn. ஸோ அப்போ வந்து இந்த ஆன்மா வந்து விழிப்படைகிறது. ஒன்ஸ் அந்த ஆன்மா வந்து விழிப்படைந்து தன்னை இயக்கும் அந்த சித் சக்தி, கான்ஷியஸ் ஃபோர்ஸை வந்து அடையாளம் கண்டவுடன் அதன் கூடவே எதை அடையாளம் கண்டுகொள்கின்றது என்றால் இந்த டிலைட், ஆனந்தத்தையும் அடையாளம் கண்டுகொள்கின்றது. அதனால் ஒன்ஸ் யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப், யூ ஆல்சோ ரியலைஸ் த ஆனந்தா வித்தின். ஏன்னா அது வந்து மேட்டரில் வந்து அது இட் அப்பியர்ஸ் ஆஸ் அ நான் சென்சேஷன். த மொமெண்ட் த சோல் வந்து அது தன்னைத்தானே
செல்ஃப் ரியலைஸ் ஆன பிறகு இட் இஸ் நம்பர் 1, it is able to discover the conscious force. Number 2, it is able to discover the delight, ஆனந்தா within. உள்ளே புதிந்துள்ள ஆனந்தத்தை அது உணர்ந்து கொள்கிறது. இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று பகவான் விவரிக்கிறார்னா, உணர்வு பூர்வமானது கான்ஷியஸ், அப்புறம் எல்லையற்றது, எல்லை கடந்தது இன்ஃபினிட், அப்புறம் இம்பர்டபிள் அப்படிங்கிறார். அதாவது அது டிஸ்டர்பே பண்ண முடியாது அப்படிங்கிறார். நம்ம மேற்புற உணர்ச்சிகள் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு பக்கம் துயரமாக இருக்கும். பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிலைட் அது வந்து இம்பர்டபிள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தட் இஸ் cannot be disturbed. அப்புறம் வந்து அதனுடைய அடிப்படை குணம் என்ன அப்படின்னா எக்ஸ்டாட்டிக். அது எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு அதீதமான குதூகலத்துடன் இருப்பது தான் அதனுடைய அடிப்படை குணம் என்று பகவான் கூறுகிறார். இட் இஸ் எக்ஸ்டாட்டிக் அண்ட் ஆல் எம்ப்ரேசிங். அது அனைத்தையும் தழுவியது. இதெல்லாம் வந்து இந்த செல்ஃப் டிலைட்டோட குணங்களாக பகவான் விவரிக்கிறார். மேற்கொண்டு போலாமா நம்ம? Can we go to the next part of explanation? Kituma sir. Pading madam, please. This delight of existence is its own delight. The self in existence is the self in all, that is universal. The delight of existence is hidden and subconscious to our ordinary view of self, which moves on surfaces. It is within all forms. So also, it is within all experiences, whether pleasant, painful, or neutral. Hidden in all things, it is that which enables and compels things to remain in existence. Thank you, sir. Thank you very much, madam. பகவானுடைய என்ன சொல்கிறார்னா, this delight is its own delight. This self is its own self in all, but to our ordinary view of self and things, which awakes and moves only upon surfaces, it remains hidden, profound, subconscious. And as it is within all forms, so it is within all experiences, whether pleasant, painful, or neutral. That too hidden, profound, subconscious, it is that which enables and compels things to remain in existence. The delight of existence ங்கிறது அதோடைய ஓன் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி என்னன்னா அது சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒன்று. அது வெளிப்புற தூண்டுதலால் ஏற்படுவது அல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எந்தவித புற தூண்டுதல்களால் ஏற்படுவது அல்ல. அது இயற்கையாகவே ஒவ்வொரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒவ்வொரு அமைப்பினுள் உள்ளாழ்ந்து இருப்பது, சுயம்புவாக இருப்பது. இந்த செல்ஃப் இன் எக்ஸிஸ்டன்ஸ், செல்ஃப்னா தெர் இஸ் அ செல்ஃப் பிஹைண்ட் எவ்ரி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? அந்த செல்ஃப் வந்து இட்ஸ் யூனிவர்சல். தெர் இஸ் யூனிவர்சல். அது வந்து பர்டிகுலராக அந்த செல்ஃப் வந்து இட் இஸ் யூனிவர்சல், எல்லாவற்றிலும் இருப்பது. அதுக்கு வந்து பாகுபாடு கிடையாது. த செல்ஃப் இன் ஆல், தெர் இஸ் அ செல்ஃப் இன் ஆல். பிரம்மன் வந்து 3 நிலையில இருக்கிறான்னு பார்த்துருக்குறோம். ஒன்று டிரான்சென்டன்ட், அனைத்தையும் கடந்த எல்லை கடந்த நிலையில. அடுத்த நிலையில வந்து வித்தின் அவர் ஆஸ் செல்ஃப் இன் ஈச். அடுத்த நிலை வந்து ஆஸ் செல்ஃப் இன் ஆல். இது வந்து பிரம்மனுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதுதான் பகவான் குறிப்பிட. அந்த செல்ஃப் வந்து யூனிவர்சலாக இருக்குது. அதுக்கு வந்து பாகுபாடு கிடையாது. இவங்கள்ட்ட செல்ஃப் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட செல்ஃப் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பாகுபடுத்த முடியாது, டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் யூனிவர்சலி ப்ரெசன்ட், இட் இஸ் யூனிவர்சல். அதே போன்று த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்தம் எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் ஹிடன், சப்கான்ஷியஸ் டு அவர் ஆர்டினரி வியூ ஆஃப் செல்ஃப், விச் மூவ்ஸ் ஆன் சர்ஃபேசஸ், இட் இஸ் விதின் ஆல் ஃபார்ம்ஸ். இதுவும் வந்து யூனிவர்சலாக இருக்குது எல்லாவற்றிலும். இதுவும் அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸும் அனைத்திலும் உள்ளது. அதே போல இது வந்து உருவங்கள் வடிவங்களில் மாத்திரமல்ல, அனைத்து அனுபவங்களிலும் உள்ளது. சில அந்த அனுபவங்களே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு அனுபவம் ஒரு சில சமயம் நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிட்டுகின்றன, சில சமயம் துயரமான அனுபவங்கள் கிட்டுகின்றன, சில சமயம் த நியூட்ரல் எக்ஸ்பீரியன்சஸ்
இது இரண்டும் இல்லாத அனுபவங்கள் கிட்டுகின்றன. இந்த 3 விதமான அனுபவங்களுக்கு பின்னே எது இருக்கின்றது என்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து இட் எனேபிள்ஸ் அண்ட் கம்பெல் திங்ஸ் டு ரிமைன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் இதனுடைய கருத்து. இதுக்கு மேற்கொண்டு போகலாம். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணா எப்போ வேணாலும் நம்ம நிறுத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். யாரோ கேக்குறாங்க. ரவி பேசுறேன் சார். சொல்லுங்க. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் சொல்றோம் இல்லையா? இந்த நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சாம்பிள் சொல்ல முடியுமா சார்? நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம சாதாரணமா இருக்கிறோம்ல, எந்த விதமான இது சாதாரணமா இருக்கிற எல்லாமே நியூட்ரல் தான். சாதாரணமா இருக்கிறோம் பாத்தீங்களா? சாதாரணமா இருக்கிற நிலையே நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், போர் அடிக்குதுன்னு சொல்றோம்ல, தட் இஸ் நாட் ஆக்சுவலா போர் கிடையாது. இட்ஸ் சாதாரண இருக்கிறது. நம்ம மனிதனுடைய அன்பார்ச்சுனேட்லி மனிதனுடைய குணம் எப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸை தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளஷர், எக்ஸ்ட்ரீம் பெயின், இதை தான் நம்ம வந்து மாறுபட்ட அது வந்து கான்ட்ராஸ்டிங் வரும்போது தான் மனுஷன் ஃபீல் பண்றாங்க. பட் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸோட பார்த்தோம், நார்மல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நார்மல் ஸ்டேட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து நார்மல் ஸ்டேட் அப்படிங்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம கணக்கில், நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல வரவு செலவு கணக்கில் அது கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. வெறும் ஒரு அதீத சந்தோஷம் வந்தால் கணக்கில் எடுத்துக்கிறோம், அதீத துயரம் வந்தால் கணக்கில் எடுத்துக்கிற மொழிய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நம்ம எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் காரணம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்ல இருக்கிறது தான் வந்து மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அந்த நிலை இல்லை அப்படின்னா மனிதனால உயிர் வாழவே முடியாது. ஆனா we take it for granted. இந்த நியூட்ரல் ஸ்டேட்டுங்கிறது அதுதான். அப்ப நியூட்ரல் ஸ்டேட் வந்து it may be called even tamas also, இல்லையா? Okay, it can be tamas. Okay. Thank you. Yes sir. But please sir, welcome. படிங்க. We find that everything in the universe wants to cling to its existence. There is a dominating will to exist in all forms. All life forms have the instinct of self-preservation. We find this quality in matter, in its imperishability. It is found in man, in his sense of immortality. This instinct is found in all phases of self-development, of existence with forms. Even the occasional impulse to end one's life is the reverse form of this instinct to live. It is a result of recoil, that is sinking from the present state in an attraction to the other state of being. Thank you very much, sir. Thank you. பகவானுடைய வார்த்தையிலே நான் ஒரு தடவை படிச்சிடுறேன். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்ததுனால திருப்பி ஒரு தடவை பகவானுடைய வார்த்தையில எத்தனை தடவை படிக்கிறோமோ அத்தனை தடவை நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு உள் வாங்குவதற்கு அதுதான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டூல். It is a reason of that clinging to existence, that overmastering will to be, translated vitally as the instinct of self-preservation, physically as the imperishability of matter, mentally as a sense of immortality, which attends the formed existence through all its phases of self-development, and of which even the occasional impulse of self-destruction is only a reverse form, an attraction to other state of being, and a consequent recoil from present state of being. நம்ம பார்க்குறோம் அந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து அழிய விரும்புவதில்லை. அதுதான் இயற்கை. அது மேட்டர்லேருந்து மனுஷன் வரைக்கும் நத்திங் வாண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் இட் செல்ஃப், எவ்ரி திங் வாண்ட்ஸ் டு கிளிங் டு இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான். அதாவது ஒரு டாமினேட்டிங் வில் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு உறுதி இருக்கு. எந்த உறுதி அப்படின்னா டு எக்ஸிஸ்ட்.
அந்த அந்த தன் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு டாமினேட்டிங் வில் எல்லா வடிவங்களுக்கும் உள்ளேயும் இருக்கின்றது. அதே போல எல்லா விதமான உயிர் வடிவங்கள், ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ், அவைகளுக்கு இந்த இன்ஸ்டிக்ட் ஆஃப் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்கான ஒரு உள் உணர்வு, ஒரு உந்து சக்தி அனைத்திலுமே உள்ளது. இந்த குவாலிட்டி வந்து மேட்டர்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஜடப்பொருள் எப்படி இருக்குன்னு பகவான் சொல்கிறார் என்றால், இன் இட்ஸ் இம்பெரிஷபிலிட்டி அப்படிங்கிறார். ஒரு பொருள் வந்து உண்மையிலேயே அழியாது அப்படிங்கிறார் பகவான். வடிவம் தான் மாறுமே ஒழிய அது அழிவதில்லை அப்படிங்கிறாரு. அதே போல மனிதன்கிட்ட வந்து என்னன்னா, மனிதன் எப்பொழுதுமே ஒரு மனிதன்கிட்ட அடிப்படையா இருக்கக்கூடிய குணம், நான் தான் மிகவும் சாஸ்வதமானவன் என்கின்ற ஒரு நினைப்பு எல்லா மனிதன்கிட்டமே இருக்குது. நோ டவுட், எவ்ரி ஒன் நோஸ் தட் ஒன் டே ஹி இஸ் born and one day he is going to die அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் அது உண்மையா யதார்த்தமா இருந்தால் கூட, மேலோங்கிய ஒரு நினைவு என்ன இருக்கின்றது என்றால், அந்த ஒரு சாஸ்வதம், அந்த சென்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி மனிதனுக்குள்ளே இருக்கின்றது. இது வந்து இந்த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்கான ஒரு உந்துதல், இது வந்து எல்லா நிலைகளிலும் உள்ளது என்று பகவான் கூறுகிறார். அந்த ஒரு வடிவங்கள் வந்து மேட்டருக்கு அப்புறம் தாவர இனங்கள், இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் மேன், இது மாதிரி வெவ்வேறு வடிவங்கள்ல தோற்றங்கள் ஏற்படுகின்றன. அனைத்து நிலைகளிலும் இந்த இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு காணப்படுகிறது என்கிறார் பகவான். அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார் பகவான். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈவன் த அக்கேஷனல் இம்பல்ஸ் டு எண்ட் ஒன்ஸ் லைஃப், ஒரு மனிதன் வந்து தன் வாழ்வை முடித்து கொள்ளும் சில பேருக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் வருகின்றது இல்லையா, அது கூட எதுக்குன்னா இன்ஸ்டிங் டு லிவ் அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பேரடாக்சிக்கலா இருக்கு. ஒரு மனிதன் ஏன் வந்து தன் வாழ்வை முடித்துக் கொள்கிறான் என்றால், எகெயின் இன்ஸ்டிங் டு லிவ். என்ன காரணம்னா, அவனுக்கு வந்து அந்த தான் அப்போது எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவனால் வந்து சந்திக்க முடியவில்லை. அது இருந்து அவன் வெறுத்து ஒதுங்குகிறான். ஒதுங்கி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, வேற ஒரு நிலைக்கு சென்றால் எகெயின் அவனால வந்து ஒரு 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 சிறந்த நிலையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நல்லதை நோக்கி தான் அவன் சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உள்மை, நோ டவுட், அவன் வந்து ஒரு தப்பித்தை செல்லுது, எஸ்கேபிசம் அதெல்லாம் இருந்தாலும் கூட, பகவான் சொல்லக்கூடிய அந்த அக்கல்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிரசன்ட் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் எகைன் ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ த ஹீஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் உந்துதல் அப்படிங்கிறார் பகவான். நீங்க சொல்றதை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு இப்போ சூசைட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு, ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படி நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. அதோடைய அக்கல்ட் ரீசனை இங்க பகவான் இங்க சொல்கிறார். ஏன்னா இதோட அடிப்படை குணம் என்னன்னா, எல்லா எக்ஸிஸ்டன்ஸுமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் தன் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள கடைசி வரைக்கும் முயல்கின்றன. இந்த கருத்தை தான் பகவான் இங்க வலியுறுத்துகின்றார். இடத்துல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்த, அதாவது மதர் இருக்கும் பொழுது, சொல்லுங்க மேடம். அதாவது ஆசிரமத்து ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, அவர் வந்து எல்லாத்துலயுமே நல்ல சிறந்தவளா தான் இருக்கா. அந்த ஆசிரமுடைய பிளே கிரவுண்ட் அங்க போய் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும் பொழுது அவ வந்து ட்ரவுன் ஆகி இறந்து போயிடுறா. நித்தனைக்கு நல்ல ஸ்விம்மிங்லாம் தெரிஞ்சதுதான். மதர்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, இது எப்படி மதர் நடந்தது, அவ வந்து சூசைட் தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, மதர் அவங்ககிட்ட சொல்றாங்க, இல்ல இது வந்து அந்த சோல் வந்து இது போறோம்னு நினைச்சு எங்கிட்டக்க வரணும்னு முடிவு பண்ணி எங்கிட்டக்க வந்திருக்கு. இது வந்து சூசைட்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்றாங்க சார். ஓகே ஓகே. ஸோ அல்டிமேட்டா அது வந்து அந்த அல்டிமேட்டா ஒரு ஸ்டேட்டை விரும்பி தான் அது போகுது. ஈவன் இந்த சூசைடல் கேசஸ்ல கூட பகவான் சொல்லக்கூடிய அந்த மறைபொருளான காரணம், அக்கல்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன் சர்ச் ஃபார் அ பெட்டர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அகெயின். அதுதான் இங்க சொல்லுது. ஸோ அடிப்படையில் எது இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் டு த சம் அதர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இட் வாண்ட்ஸ் டு கோ அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இங்கே பகவான் வந்து இங்கே வலியுறுத்துறாரு. இங்கே இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்க கூடாது, அதனால தான் ஜாக்கிரதையோட சொல்றேன்.
அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. நான் லைஃப் டிவைன் புக்ல இருந்து படிக்கட்டுங்களா நெக்ஸ்ட் லைனா? படிங்க மேடம். Delight is existence. Delight is the secret of creation. Delight is the root of birth. Delight is the cause of remaining in existence. Delight is the end of birth and that into which creation ceases. From Ananda, says the Upanishad, all existences are born. By Ananda, they remain in being and increase. To Ananda, they depart. அந்த எக்ஸ்பிளனேஷனையும் படிச்சிருங்க அப்படி. நெக்ஸ்ட் லைனாங்க சார். எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் தான் அனுப்பிச்சது. இல்லைங்க சார், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். புதுசா ஜாயின் பண்ணீங்களா? நம்ம ஆமாங்க சார், நான் புக்ல இருந்து படிச்சேன். உங்களுடைய மெயில் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் இது அனுப்பிச்சிடுறேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், யூ ஆர் வெல்கம். பட் எக்ஸ்பிளனேஷன் வேணும், somebody else can read. நான் படிக்கிறேன் சார். படிங்க மேடம், படிங்க. Delight is existence, secret of creation, not of birth, the cause to remain in existence, the end of birth, and into delight creation ceases. From delight all these beings are born. By delight they exist and grow. To delight they return. தைத்திரிய உபனிஷத். தேங்க்யூ மேடம். இந்த போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃப்ல பகவான் வந்து அந்த தைத்திரிய உபனிஷத்தோட அப்படியே வெர்பாட்டிம் ரிப்பீட் பண்ணியிருக்காரு அதில். ஏன்னா அந்த டிலைட் தான் வந்து டிலைட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, டிலைட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டி ஏற்படுவதற்கான ஒரு காரணம், எல்லாத்துக்கும் எல்லா சிருஷ்டியிலும் மறைந்து இருப்பது இந்த டிலைட் தான். டிலைட் இஸ் அ ரூட் ஆஃப் பர்த். எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது இந்த டிலைட், ஆனந்தம். டிலைட் இஸ் அ காஸ் ஆஃப் ரிமைனிங் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது வாழ்வில் இருப்பதற்கு காரணம் வந்து டிலைட் தான். டிலைட் இஸ் த எண்ட் ஆஃப் பர்த். இந்த பிறவியின் இறுதியும் எதை நோக்கி செல்கிறது என்றால் இந்த ஆனந்தத்தை நோக்கி தான் செல்கிறது. அண்ட் தட் இன்டு விச் கிரியேஷன் சீசஸ். இந்த சிருஷ்டி எதில் முடிகிறது என்றால் ஆனந்தத்தில் முடிகிறது. அதனால இந்த உலகத்தில் இருப்பவை அனைத்துமே ஆனந்தத்தில் தோன்றி ஆனந்தத்தில் இருந்து ஆனந்தத்திலேயே முடிகின்றன என்கின்ற தைத்திரிய உபனிஷத்துடைய எசன்ஸ் வந்து பகவான் இந்த போர்ஷன்ல வந்து கூறுகிறார். இது வந்து எக்ஸ்பிளனேட்டரி, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அது வேற எதுவும் விளக்கம் தேவையில்லை அப்படின்னா பேராகிராஃப் 2க்கு நம்ம போகலாம். நம்ம மாமா ஒரு क्वेश्चन. எஸ் ப்ளீஸ். லாஸ்ட் சாப்டர் இஸ் த ப்ராப்ளம். எஸ். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம் இல்லையா? எஸ். if concise na one word ஒரு paragraphல சொல்றேன்னா what is the main problem? இங்க இதுல சொல்றியா? அதுல இந்த previous, because we are now looking at the solution. Okay, so what is the problem? Why we are not able to see எல்லாத்துக்குமே டிலைட் தான் காரணம் அப்படின்னா என்ன காரணத்தினால அந்த டிலைட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியறதில்லை, என்ன காரணத்தினால முடியறதில்லை, அதுதான் ப்ராப்ளம். And why there is strife in the world? என்ன காரணம்? பகவான் என்ன சொல்றார் போனதுல? எல்லாத்துக்கும் அடிப்படையில டிலைட். இந்த கருத்தை தான் போன சாப்டர்லயும் நம்ம பார்த்தோம். அடிப்படையாக இருப்பது செல்ஃப் டிலைட், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது பார்த்தோம். ஏன் வந்து அது ஒரு ப்ராப்ளமா ஹியூமன் பீயிங்க்கு வந்து தோணுது அப்படின்னா we are unable to feel it. நம்மளுக்கு எது வந்து நம்மள ஃபீல் பண்ண முடியாம தடுக்குது அப்படின்னா மேலோட்டமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆசைகள் டிசையர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது வீடு மாதிரின்னு பார்த்தோம். பாய்சனஸ் வீடு மாதிரி இருக்கு. ஒரு ஃபர்டைல் சாயில்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த களைகள் மாதிரி தான் வந்து விஷ செடிகள் மாதிரி தான் டிசையர்ஸ் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த நம்ம நினைக்க மாதிரி இந்த பெயின் அண்ட் சஃபரிங், இந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து உண்மையிலே வந்து அதோட ரூட் காஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஆனந்தம் தான் இருக்கு. பட் நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியலா வந்து பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கு. 3வது மனிதனுடைய அந்த சென்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், நல்லது கெட்டது எல்லாம். இப்ப மனிதனுக்கு கீழே உள்ள நிலையில நல்லது கெட்டது கிடையாது இல்லையா? அனிமல்ஸ் அண்ட் ப்ளோ, அதுக்கு வந்து நல்லதுக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். எந்த காரியமும் அந்த நல்லது கெட்டது எத்திக்ஸ்
பேஸில் வந்து அது எடை போடுறதுக்கு இல்லை. மனிதனுக்கு மேலுள்ள நிலையிலையும் அந்த எத்திக்ஸ் கிடையாது. எத்திக்ஸ் இந்த சென்ஸ் மனிதனால் தீர்மானிக்கக்கூடிய நல்லவை கெட்டவை தீமை நன்மைங்கிறது மனிதன் பார்வையில் தான் அது இருக்குது எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? மனிதன் தான் அது மாதிரி ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றான், நல்லது கெட்டது நன்மை தீமை அப்படிங்கிறது. தட் இஸ் சம்திங் விச் கம்ஸ் அட் த லெவல் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். எதெல்லாம் தான் ப்ராப்ளம்? நம்பர் 1, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிசையர்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் வி ஆர் அனேபிள் டு ஃபீல் த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நம்பர் 2, நம்ம அனுபவிக்கக்கூடிய சஃபரிங் அண்ட் பெயின் விச் இஸ் இன்ஃபேக்ட் அதோடைய ரூட் பார்த்தோம்னா ஆனந்தம் தான் அப்படிங்கிறார் பகவான், பட் வி ஆர் அனேபிள் டு ஃபீல் இட். நம்பர் 2. நம்பர் 3 வந்து நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸும் அது ஒரு காரணம். அதனால தட் இஸ் ஆல்சோ காசிங் சஃபரிங். ஓகே, இதெல்லாம் தான். அப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் எத்திக்ஸ், இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் வந்து அதுக்கு ஒன்று பகவான் வந்து டீல் பண்றாரு. டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தேர். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டு சாப்டருக்குமே உள்ளே காமன் பேஸ். அங்க எதனால ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா we are unable to experience a delight of existence. என்ன காரணம்னா whatever reasons we have discussed. Okay. Thank you. Can we go to the second paragraph? போலாமா? சுந்தர் சார் படிக்கிறீங்களா? Yes, sir. Paragraph 2. As we look at these three aspects of essential being, one in reality, triune to our mental view, separable only in appearance, in the phenomena of the divided consciousness, we are able to put in their right place the divergent formula of the old philosophies so that they unite and become one, ceasing from their age-long controversy. For if we regard world existence only in its appearances and only in its relation to pure, infinite, indivisible, immutable existence, we are entitled to regard it, describe it, and realize it as Maya. Maya, in its original sense, meant a comprehending and containing consciousness capable of embracing, measuring, and limiting, and therefore formative. It is that which outlines, measures out, molds, forms in the formless, psychologizes, and seems to make knowable the unknowable, geometrizes and seems to make measurable the limitless. Later, the word came from its original sense of knowledge, skill, intelligence, to acquire a pejorative sense of cunning, fraud, or illusion, and it is in the figure of an enchantment or illusion that it is used by the philosophical systems. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. இந்த பேராகிராஃபில் பகவான் வந்து நம்ம யூஸ்வலாக கேட்கக்கூடிய வார்த்தை மாயா, அதுக்கு வந்து சரியான அர்த்தம், ரொம்ப அழகான அர்த்தம், அது உண்மையிலேயே மாயைங்கிறது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, as we look at these three aspects of essential being, அதாவது three aspects of essential being, one in reality, triune
in our mental view, separable only in appearance, in the phenomena of divided consciousness, we are able to put in the right place the divergent formula of the old philosophies so that they unite and become one, ceasing from their age-long controversy. பகவான் சொல்லக்கூடிய அந்த 3 aspects of essential being எது அப்படின்னா சத் சித் ஆனந்தா. இந்த டிவைனுடைய 3 ஆஸ்பெக்ட். சத்துங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், சித்துங்கிறது தி கான்ஷியஸ் ஃபோர்ஸ், ஆனந்தாங்கிறது அப்கோர்ஸ் டிலைட் ஆஃப் பீயிங். இது மூன்றுமே வந்து ஒன்றை ஒன்று பிரியாத சேர்ந்த ட்ரையூன் குவாலிட்டிஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சர்டன் ஃபிலோசாபிக்கல் சிஸ்டம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் எடுத்துக்கிட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதனால தான் வந்து செப்பரேட் ஃபிலாசபிஸ் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சத் ஆஸ்பெக்ட் வந்து அத்வைத்தியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் ட்ரூ அப்படின்னு. சித் ஆஸ்பெக்டை வந்து அந்த சாங்கியா ஃபிலாசபியில் எடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் தான் ரியல், ஃபோர்ஸ் வந்து அன்ரியல், புருஷா பிரகிருதி, ஃபோர்ஸ் வந்து இட் ஹஸ் நோ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனந்த ஆஸ்பெக்ட் வந்து அஃப்கோர்ஸ் எட் அனதர் ஃபிலாசபி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே வேர்ல்ட் இஸ் எ லீலா, விசிஷ்டாத்வைத்தால அது மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் எடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக இந்த பகவான் வந்து இது மூன்றுமே வந்து தனித்தனி நிலைப்பாடுகளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இது வந்து மனதினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் டிவிஷன் அப்படிங்கிறார். மனதுக்கு தான் வந்து 3 விதமாக தெரிகின்றதை ஒழிய அதோடைய பேசிக்காக அது வந்து மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து செப்பரபிள் இன் அப்பியரன்ஸ் தான். எதனால் அது வந்து செப்பரேட்டாக காணப்படுகிறது என்றால் பிகாஸ் ஆஃப் அவர் டிவைடட் கான்ஷியஸ்னஸ். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளுடைய இந்த வேர்ல்டு எக்ஸிஸ்டன்ஸில் we live in a divided consciousness. நம்ம வந்து இந்த we are not living in a sense of oneness. அதனால தான் காரணம் அப்படிங்கிற. அதனால நம்ம பிரித்து பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சச்சிதானந்தாவை பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஃபிலாசபிஸையும் நம்ம வந்து சரியான வகையில் பொருத்தி பார்க்க முடியும். அதனால வந்து அந்த 3க்குள்ளே உள்ள அந்த பாகுபாட்டை, கான்ட்ரவர்சி நம்ம வந்து யூ கேன் கெட் ஓவர் தட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டன்ஸுமே நம்ம வந்து உலகத்தை வந்து நம்ம வெறும் தோற்றங்களில் தான் பார்க்குறோம். அந்த தோற்றங்களில் பார்த்து நம்ம வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ரிலேஷன் டு பிரம்மன் விச் இஸ் பியோர், இன்ஃபினிட், இன்டிவிசிபிள் அண்ட் இம்யூட்டபிள். இது ஒரு நிலைப்பாடு. இது அத்வைத்தின்ஸோட நிலைப்பாடு. அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மன் அலோன் இஸ் ரியல், நம்ம பார்க்கக்கூடிய இந்த தோற்றங்கள் எல்லாமே வந்து அன்ரியல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரம்மன் இஸ் பியோர், இன்ஃபினிட், இன்டிவிசிபிள் அண்ட் இம்யூட்டபிள். அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து மாறாது. வாட் எவர் யூ ஆர் சீயிங் இன் ஃபைனைட் ஃபார்ம்ஸ் தே ஆர் நாட் ரியல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். அவங்க வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடிய தோற்றங்களை வந்து மாயை அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்குள் அவங்க வந்து விவரித்தார்கள். ஆனால் அது மாயைங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே விளக்கிறார். எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். நம்ம படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Sat, Chit, Ananda are the 3 aspects of essential being. In reality, it is one, but to our mind, it appears as 3. The 3 aspects are separable in appearance as it is observed in our divided consciousness. Viewed from the holistic perspective of Sachitananda, we can put the divergent views of the old philosophies in their right place so that they become united, ending the age-long controversy. We can regard the world existence only in its appearance. We can take a view that everything in the world exists only in relation to Brahman, which is pure, infinite, indivisible and immutable. Such a standpoint would make us regard this world as Maya. Thank you, sir. ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் மாயாங்கிறது என்னங்கிறது பகவான் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐ திங்க்
திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸ்பிளனேஷன் விச் இஸ் ரேர். இது வந்து பகவான் தான் வந்து பழைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லேருந்து அவர் கோட் பண்ணி பகவான் சொல்கிறார். இந்த பகவான் கூறக்கூடிய விளக்கம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக். மற்ற எந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ஸ்லையும் கூறப்படாத ஒன்று. இது பகவான் சொல்லக்கூடிய விளக்கம் மாயா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, மாயா in its original sense meant a comprehending and containing consciousness capable of embracing, measuring and limiting, and therefore formative. It is that which outlines, measures out, molds forms in the formless, psychologizes and seems to make knowable the unknowable, geometrizes and seems to make measurable the limitless. நம்ம மாயை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், நெகட்டிவாக பார்க்குறோம். பட் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. we will go to the explanation படிங்க யாராவது. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். What is meant by Maya in its original sense? It means an inclusive consciousness which contains everything. It is capable of embracing, measuring, and limiting, therefore capable of creating forms. It shapes the shapeless, measures the measureless, molds forms in the formless. It makes the unknowable as knowable. It makes the forms appear in geometric shapes. It makes the limitless measurable. Originally, the word is meant to refer knowledge, skill, and intelligence. Later on, the word Maya acquired the negative meaning of cunning, fraud, or illusion. In philosophical systems, it is used to denote enchantment or illusion. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இந்த கருத்தை வந்து நம்ம வந்து அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானுடைய இந்த லைவ் டிவைன் இதோடைய அடிப்படையான கருத்து அதுதான். மாயை இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிந்த ஒரு சாதாரண லெவலில் வந்து மாயா அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம். மாயா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மாயை அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு நெகட்டிவாக நினைக்கிறோம். உண்மை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான் நம்மளுக்கு தெரியும். சராசரியாக அனைவரும் புரிந்து கொண்ட விதம் என்ன அப்படின்னா, மாயா அப்படின்னா அது சம்திங் விச் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறார் பகவான். பகவான் சொல்லக்கூடிய கருத்து வந்து அதோடைய ஒரிஜினல் சென்ஸில் சொல்கிறார். அது என்னன்னா, இட் இஸ் இன்க்ளூசிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். அது அனைத்தையும் அடக்கியது. மாயாங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ், அனைத்தையும் விலக்கியது இல்லை, அனைத்தையும் தன்னுள் அடக்கியது மாயா அப்படிங்கிறது. அது அனைத்தையும் தழுவியது, அது ஒன்று. அப்புறம் வந்து அது வந்து ஒரு அளவிட முடியாததை அளவுக்குள் கொண்டு வருவது. அதனால ஒரு அளவிட முடியாததை ஒரு அளவிற்குள் கொண்டு வரும் பொழுது என்ன ஆகிறது என்றால், இந்த வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன. வடிவங்கள் எப்பொழுது உருவாக்கப்படும் அப்படின்னா, ஒரு எல்லையற்ற ஒன்றை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள் நம்ம கொண்டு வருகிறோம் இல்லையா? அப்போதான் நம்ம உலகத்தில் வந்து கிரியேஷன்ஸ் ஏற்படும். அதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதைத்தான் வந்து மாயா என்று கூறுகிறார்கள். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஷேப்ஸ் த ஷேப்லெஸ். ஒரு வடிவமற்ற ஒன்றை வடிவத்துக் கொள்கிறது. அதே போல் அளவிட முடியாததை அளவிடுகிறது. அதே போல் ஒரு வடிவமற்ற நிலையை அது ஒரு மோல்டு பண்ணுது, ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு மோல்டு பண்ணுது. அதே போல் அறியாததை ஒரு அறிவுக்கு உட்படுத்துகிறது. இட் மேக்ஸ் த அன்னோவபிள் ஆஸ் நோவபிள். அதே போல் வடிவங்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள் கொண்டுகிறது. இட் மேக்ஸ் த ஃபார்ம்ஸ் அப்பியர் இன் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ். லிமிட்லெஸ், அதை மெஷரபிளாக கொண்டு வருது. இதெல்லாம் எப்போ முடியும், எதனால ஏற்படுகிறது என்றால், இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட முடியாது இல்லையா? உலகம் வந்து இந்த பிரம்மன் எப்படி இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பிரம்மனுடைய இன்னொரு நிலை வந்து எப்படி இருக்குது, இன்ஃபினிட்டாக இருக்குது, இல்லிமிட்டபிளாக இருக்குது, ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து ஆனால் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது இது மாதிரி எல்லாம் ஏற்படுது. இது மாதிரி ஒரு அடிப்படை ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அதுதான் மாயா அப்படிங்கிறது. மாயாங்கிறது ஒரு நெகட்டிவ் இது கிடையாது.
அந்த இன்ஃபினிட் வந்து ஒரு ஃபைனைட் ஃபார்ம்ஸ்குள்ளே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒன்று குணம்தான் மாயா அப்படிங்கிறத ஒழிய இட் இஸ் நாட் சம்திங் அண்ட் இல்யூஷனோ அதுவோ கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் ஒரிஜினலாக வந்து இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து ஒரு திறமை இல்லை அறிவு, இதை சுட்டிக்காட்ட ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த மாயா அப்படிங்கிற வார்த்தை. லேட்டரான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது இட் அக்வயர்ட் நெகட்டிவ் மீனிங் அப்படிங்கிறார். பெஜாரட்டிவ் இட் அக்வயர்ட் பெஜாரட்டிவ் சென்ஸ் அப்படிங்கிறார். ஒரு கன்னிங், ஃப்ராட், இல்யூஷன் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் மீனிங்ஸ் எல்லாம் அதுக்கு நாளாவட்டத்தில் வந்து விட்டது. அதே போல் தத்துவார்த்த ரீதியாக அதை ஒரு மாயை என்று சொல்லும்பொழுது எப்படி குறிப்பிடார்கள்னா ஒரு என்சாண்ட்மெண்ட், இல்யூஷன், அதாவது ஒரு மதிமயங்கு நிலையில் ஒன்றில் சிக்கிறது, அதுக்கு தான் மாயை. இந்த மாயையில் இந்த பணம் என்கின்ற மாயையில் அவன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அது எல்லாமே நெகட்டிவாக அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் மாயா அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் ஆகி இந்த உலகத்தையே அவங்க மாயை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் விவரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இல்லை வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவையா இது குறித்து? சார் அப்போ மாயை வந்து இட் இஸ் a process of becoming, it denotes. Yes, becoming. It's a process of the being, the divine being becoming. ஆமா. So that denotes maya. Yes. Okay. The process of becoming is maya. But it is not an illusion. That's Bhagavan is trying to say. Paragraph 3 polama? Yes, sir. Paragraph 3. Sir, excuse me, sir. Yes, please. Yes, please. ஏபி புராணியோட லெக்சர்ல வந்து இதை பத்தி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம், அதை எக்ஸாம்பிளோட அவர் கொடுத்திருக்காரு. படிங்க மேடம், ப்ளீஸ் படிங்க மேடம். படிக்கிறேன். Maya is from the root ma, to measure, to formulate, to cut from the original piece for a purpose, to measure out from the whole something for a definitive purpose. Maya is the power of formulation, power of delimitation, or power of taking out from the original what would be needed for a purpose. அப்படின்னு ரொம்ப அழகா. பியூட்டிஃபுல். That is ஏபி புராணி lectures on life divine நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார், யுஎஸ்ஏல கொடுத்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மாயான்ற இறைவனின், அதாவது கடவுளோட ஆற்றல் தான் மாயாவாது. கடவுளோட ஆற்றல் தான் மாயான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சார். மாயன்றது ஏதோ ஒரு ஃபோர்ஸ், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தான் மாயாவா ஃபீல் பண்றாரு சார். பாகவதத்துல வருது சார், அது ஸ்ரீ கிருஷ்ணர் மாயையை கைப்பற்றிருக்காங்க. அதாவது மாயைங்கிறது அதோடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறது பகவான் சொல்கிறார். என்னன்னா ஒரு விவரிக்க முடியாததை ஒரு விவரத்துக்குள், ஒரு இன்டிஃபைனபிள ஒரு டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு வருவது. அதே போல வரையற்ற ஒன்றை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவது. அதே போல அளவிட முடியாததை ஒரு குறிப்பிட்ட அளவிற்குள் கொண்டு வருவது. வடிவமே இல்லாததை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் கொண்டு வருவது. இதெல்லாம் தான் மாயா. இது எதனால ஏன் தேவைப்படுதுன்னு கேட்கணும் நம்ம உடனே. ஏன் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அது பண்ணலை அப்படின்னா இந்த உலகத்துல எப்படி வடிவங்கள் தோன்றும்? சிருஷ்டி முடியாது இல்லையா? பிரம்மன் வந்து எப்படி இருக்குது? இதனுடைய எதிர்நிலைகள்ல இருக்குது. அன்மேனிஃபெஸ்டா இருக்கும் பொழுது, பீயிங்கா இருக்கும் பொழுது இந்த பிரம்மன் எப்படி இருக்குது? இன்ஃபினிட்டா இருக்குது, இல்லிமிட்டபிளா இருக்குது, இன்டிவிசிபிளா இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்குது. சிருஷ்டியில உண்டாகும் பொழுது அது தன்னை வடிவத்திற்குள் உட்படுத்தி கொண்டுதான் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்போ வந்து அதை லிமிட் பண்ணி ஆகணும், ஒரு ஃபார்ம்குள்ள டிஃபைன் பண்ணிக்கணும், ஒரு மெஷருக்குள்ள தன்னை இது பண்ணிக்கணும். இம்மெஷரபிளா இருக்கிறது ஒரு மெஷருக்குள்ள, இன்ஃபினிட்டா இருக்கிறது ஒரு மெஷருக்குள்ள பண்ணிக்கணும். இதனால அதுதான் வந்து மாயை. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மாயா. அதுதான் பகவான் சொல்கிறார். That is necessary for manifestation. It is
இட் இஸ் நாட் சீட்டிங். அதான் சொல்ல வராரு. இட் இஸ் நாட் சீட்டிங்கோ ஃப்ராடோ இல்லூஷனோ கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் இன் த வேர்ல்ட். இறைசக்தி தானே சார்? ஃபோர்ஸ் சொல்லுவோம் அதானே சார்? டிவைன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் அதானே சார்? Yes, it is a force. Naturally, Maya is a force of creation. இங்க வந்து மாமா இங்க என்ன எழுதிருக்காங்க, மாயா இன் இட்ஸ் ஒரிஜினல் சென்ஸ் meant a comprehending and containing consciousness. It's a consciousness rather than a consciousness. It is a consciousness force. கான்சியஸ்னஸ்ங்கிறது எப்பொழுதுமே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃபோர்ஸ் எப்பொழுதுமே இல்லையா? கான்சியஸ்னஸ் வேற, ஃபோர்ஸ் வேற கிடையாது. when they say consciousness, it means consciousness force. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அந்த வடிவங்கள் இல்லாத நிலையை வடிவங்களை தோற்றுவிக்கிறது. சார் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, அதையும் நான் படிக்கவா சார்? படிங்க. எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது, அது எல்லாருக்கும் புரியும். Suppose you have a roll of cloth. Now, a roll of cloth is all right as cloth. But if you want to clothe a child, an elderly man, or a soldier, you don't cover him with the whole roll. You take out the piece and say, well, so much is for this purpose, so much for another purpose, etc. So the roll is measured out. Now, this is one sense in which we have to look at the process that must have or seems to have taken place. A formative power of the Supreme has created the world, which is his measured out cosmos or measured out self-expression. Therefore, it is not unreal because it is his high own self that is measured out. Thank you, madam. Wonderful example. அதாவது formative power, அவர் சொல்லியிருக்க மாதிரி இட் இஸ் a formative power of consciousness. அதுதான் மாயா அப்படிங்கிறது. இட்ஸ் a formative power. ஓகே, சார் அப்ப அது சித் சக்தியா சார்? சித் சக்தி தானே அது? இல்ல, இட் இஸ் சித் சக்தி தான். மாயா இஸ் சித் சக்தி. மாயா இட்ஸ் சித் சக்தி தான். இட் இஸ் நாட் an illusion. அதான் உண்மை. ஓகே, தேங்க் யூ. இந்த பகவானோட வேர்ட்லயே இன்னும் டீப் கிளியரா கொடுத்திருக்காரு. லேட்டர் the word came from its original sense of knowledge. அப்போ ஒரிஜினல் சென்ஸ் என்ன? நாலேஜ். மாயானா நாலேஜ், மாயானா ஸ்கில், மாயானா இன்டெலிஜென்ஸ். ஆமாம் சார், ஆமாம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதுலேருந்து மாறி தான் வந்து இட் அக்வயர்டு பெஜாரட்டிவ் சென்ஸ். பெஜாரட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் மீனிங்காக அது வந்து அதுக்கு வந்து நெகட்டிவாக அதை வந்து நெகட்டிவ் பொருள் அதுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு okay, we'll go to the next paragraph. Paragraph 3 Paul. Paragraph 3 போலாமா சார்? சுந்தர் சார். சொல்லலாமே, இப்ப ஏன் சார் அத மாயான்னு சொல்றான்? மாயான்னு வந்து யார் சொன்னாங்க? மாயாங்கிறது வந்து ஆக்சுவலா யார் சொன்னாங்க அப்படின்னா மாயாவாதின்னு தான் சொன்னாங்க. அதுதான் ப்ராப்ளம். நீங்க சொல்றதுதான், நீங்க கேட்கிற கேள்விக்கும் பதிலும் அதே தான். அப்படி சொன்னதுனாலதான் ப்ராப்ளமே வந்தது. இந்த உலகத்தை வந்து கான்சியஸ் ஃபோர்ஸ் சொல்லி தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மாயைன்னு சொன்னதுனாலதான் அந்த ப்ராப்ளமே வந்தது. மாயைன்னு வந்து சொன்னாங்க இல்லையா? மாயைன்னு சொல்லிட்டு உலகமே மாயை, எல்லாம் மாயை. நம்ம என்ன அங்க படிக்கிறோம்? உலகம்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் சச்சித் ஆனந்தாங்கிறத நம்ம இங்க படிக்கிறோம். அதுதான் உபனிஷத் படி உண்மை.
ஆனால் ஒரு ஃபிலோசாபிக்கல் சிஸ்டம் அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து ஒரு கனவு மாதிரி, நம்ம அந்த கனவுல இருக்கிற வரைக்கும் அது வந்து ரியலாக தெரியும். இந்த மொமெண்ட் அந்த கனவு நம்ம உறக்கத்திலேருந்து விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த கனவு வந்து கனவாயிடும் இல்லையா? அதே போல் தான் நம்ம அந்த வாழ்க்கையில் இருக்கிறதும் இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு மாயையாக இருக்குது. இந்த மொமெண்ட் நீங்கள் வந்து இந்த பிரம்மனை ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கனவாயிடும், உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த மானஸ்டிக் அத்வைதா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபிலாசபி. அது வந்து பகவான் ஒத்துக்கல. பகவான் என்ன சொல்றாருன்னா அது வந்து ஒரு தலை பட்சமானது அப்படிங்கிறார். இட் இஸ் அ ஒன் சைடட் ரியலைசேஷன். அந்த ஸ்டேஜில் அந்த ரியலைசேஷன் உண்மையாக இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் த கம்ப்ளீட் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். அத்வைத்திக் ரியலைசேஷன் இஸ் நாட் த கம்ப்ளீட் ரியலைசேஷன் பகவான் சொல்லுகிறார். பகவான் வந்து அவர் அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறார் இங்கே. ஓகே சார், தேங்க்யூ. நான் அது வரைக்கும் வந்து யாருமே சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப தைரியமான கருத்துக்கள். 20ஆம் நூற்றாண்டில் தான் பகவான் தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி உபனிஷத்துல வேதங்கள் எல்லாம் கிளியரா இருக்குது. சப்சிக்வெண்ட் வந்த பிலாசபிஸ்ல தான் இது மாதிரி இவங்க வந்து 3 விதமா பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அத்வைத்தின்ஸ், இன்னொரு பக்கம் வந்து அந்த சாங்கியா பிலாசபி, இன்னொரு பக்கம் விசிஷ்டாத்வைதா. 3மே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் எடுத்து அதை ஹைலைட் பண்ணி மற்ற ஆஸ்பெக்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுதான் பகவான் சொல்றாரு. பகவான் இப்ப இந்த சச்சிதானந்தா, அனைத்துக்கும் அடிப்படை வந்து சச்சிதானந்தா அப்படிங்கிற நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பிலாசபி நம்ம வந்து ஒன்று அதில் உள்ள கருத்துக்களை இது பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறார். அதுதான் இந்த கருத்தை சொல்றாரு. we can bring harmony harmony among these 3 philosophical schools and end their age long conflict அப்படிங்கிறார். பேராகிராஃப் 3 போலாமா சார்? சுந்தர் சார் லைன்ல இருக்கிறாரா? இல்ல நினைக்கிறேன், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மேடம் நீங்க படிக்கிறீங்களா பேராகிராஃப் 3? ஓகே. வேற யாராவது படிக்கிறீங்களா பேராகிராஃப் 3? புக்ல தான் சார் படிக்கணும். இல்ல நான் ஆன் பண்ணிக்கல சார். ஓகே, படிங்க மேடம், நீங்க படிங்க. வேர்ல்ட் இஸ் புவனசுந்தரி மேடம் படிக்கட்டும். ஓகே. வேர்ல்ட் இஸ் மாயா. World is Maya. Okay. It's not unreal in the sense that it has no sort of existence. For even if it were only a dream of the self, still it would exist in it as a dream, real to it in the present, even while ultimately unreal. Nor ought we to say that world is unreal in the sense that it has no kind of eternal existence. For although particular worlds and particular forms may or do dissolve physically and return mentally from the consciousness of manifestation into the non-manifestation, yet form in itself, world in itself are eternal. From the non-manifestation, they return inevitably into manifestation. They have an eternal recurrence, if not an eternal persistence, an eternal immutability in some and foundation along with an eternal mutability in aspect and apparition. Nor have we any surety that there ever was or ever will be a period in time when no form of universe, no play of being is represented to itself in the eternal conscious being, but only an intuitive perception that the world that we know can and does appear from that and return to it perpetually. Thank you. Thank you very much, madam. Thank you very much. Okay, இப்போ explanation போலாம். We can go to explanation. படிங்க. World indeed Maya in its original sense of the term, but it is not unreal
that it has no existence. If we consider world to exist only in our dream, still it is a fact that it exists in our dream. It is real to it in the present, even while being ultimately unreal. We cannot call the world unreal because it has no eternal existence. Particular forms and particular worlds do appear and disappear. From mental consciousness, forms may dissolve from manifestation into non-manifestation. Yet, form in itself, world in itself are eternal. Thank you, sir. Thank you very much, madam. Thank you. பகவான் குறிப்பிடுவது என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் இஸ் மாயா. World is not unreal in the sense that it has no sort of existence. For even if it were only a dream of the self, still it would exist in it as a dream, and still it would exist in it as a dream, real to it in the present, even while ultimately unreal. இந்த உலகம் வந்து மாயை அப்படிங்க, வேர்ல்ட் இஸ் indeed Maya in its original sense of the term. By this இங்க என்ன பகவான் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாயாங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம். மாயாங்கிறது when something which is limiting itself, which is creating forms, ஒரு அளவிட முடியாததை ஒரு அளவுக்குள் கொண்டு வருவது, அளவற்றதை அளவுக்கு கொண்டு வருவது, அதே போல ஒரு இம்மெஷரபிளை மெஷருக்கு கொண்டு வருது, இதெல்லாம் தான் மாயைங்கிற கருத்தை பார்த்தோம். அப்படி பார்க்க போனால் உலகம் வந்து மாயை தான். அது நெகட்டிவ் இதில் கிடையாது, பாசிட்டிவ் சென்ஸில் பகவான் சொல்கிறார். வேர்ல்ட் இஸ் இன்டீட் மாயா இன் இட்ஸ் ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் த டேர்ம். அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் நம்ம எகெயின் தப்பாக புரிஞ்சுப்போம். அதை இதில் என்ன மீன் பண்ணுறாங்க பை திஸ் ஸ்ரீ அரபிந்தோ மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறார் பகவான் அப்படின்னா, அது வந்து அந்த இட் இஸ் மெஷர்ட் அவுட் ஆஃப் த சுப்ரீம். இந்த சுப்ரீம்லேருந்து வந்து ஒரு ஒரு அளவுக்கு உட்பட்ட ஒரு வடிவம் தான் வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது. பட் அது ரியல், அது வந்து இது கிடையாது. இட் இஸ் நாட் அன்ரியல். அன்ரியல் லோ இல்லை, அது வந்து ஒரு தோற்றமே இல்லை அப்படின்னும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஈவன் அந்த அத்வைத்தின் மாயாவாதிகளுடைய கூற்றுப்படி அது வந்து ஒரு கனவுல தான் உலகம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிற நம்ம கூற்றை ஏற்றுக்கொண்டாலும், அட்லீஸ்ட் அது கனவுல இருக்குங்கிறது உண்மைதானே அப்படிங்கிறார் பகவான். ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அப்படி சொல்றாரு அவர். கனவுல தான் இருக்கு அப்படின்னாலும் கனவுல இருக்குது இல்லையா, கனவுலையும் இல்லைங்கிறது மாதிரி ஒரு உண்மைங்கிறது ஒன்று இருக்க போய் தான் அது கனவுல வந்து அது வந்து பிரதிபலிக்குது. ஒன்று இல்லவே இல்லாத ஒன்றை நம்ம வந்து கனவுல நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா, அதுதான் பகவான் சொல்றாரு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்தை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே சாஸ்வதமாக இல்லை, அந்த காரணத்துக்காக நம்ம வந்து அன்ரியல் என்று உண்மை இல்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம உடனே சொல்லுவோம் அந்த உலகத்தில் எல்லாமே அழிகின்றன அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வடிவங்களுமே எல்லாமே வந்து ஒரு சாஸ்வதமாக இல்லை, எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்குது, டிரான்சியண்ட்டாக இருக்குது. அதனால வந்து உலகத்தில் வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது, அதனால அன்ரியல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வழக்கமாக சொல்லுவாங்க. இதை வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட வடிவங்கள் தான் வந்து தோன்றி மறைமை ஒழிய அந்த வடிவம் வந்து மறையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மனித இனம் வந்து அழிவதில்லை. குறிப்பிட்ட மனிதன் வந்து தோன்றுகிறான் மறைகிறான், தோன்றுகிறான் மறைகிறான், ஆனால் மனித இனம் வந்து மறைவதில்லை. அதே போன்று தான் எல்லா லெவல்லையும் இருக்குது. அனிமல்ஸும் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு வடிவம் தான் வந்து தோன்றும் மறைமை ஒழிய அந்த வடிவம் என்கின்ற பேஸ் வந்து மறையறதில்லை. அது வந்து நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் லெவலில் பார்க்கும் பொழுது தான் இந்த டெசல்யூஷன் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலே அது இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஒரு வடிவம் தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எட்டர்னலாக தான் இருக்குது, சாஸ்வதமாக தான் இருக்கின்றது, அது மறைவதில்லை அப்படிங்கிறார் பகவான் இங்கே. இதே கருத்தை தான் சார் பகவான் ரமணரும் சொல்லியிருப்பார்.
அதாவது நான்ற தன்மை எப்பொழுதுமே இருந்து அது பீயிங், அங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் இருக்கு. பகவான் சொல்றதுக்கும் இங்க நம்ம பகவான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பகவான் ஸ்ரீ ரமணர் சொல்றது என்னன்னு சொன்னா, நீ வந்து நான்றது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க. அத தங்கம்னு வச்சேன்னு சொன்னா விதவிதமான உருவுல வளையலா இருக்கலாம், செயினா இருக்கலாம், கம்மலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை அழிச்சிட்டா கூட தங்கமா தான் வருதே ஒழிய அது தங்கம் இல்லாதைக்கு போயிடும் இல்லையா? அப்ப நான்றது வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நானே நீ தேர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் சார். இதே கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ரியல் செல்ஃப். நான்கிறது என்னன்னா அது ரியல் செல்ஃப். பகவான் சொல்லக்கூடிய நம்ம உடம்பு இல்ல, இது இல்ல, அப்படி இப்படி எலிமினேட் பண்ணிட்டே போனா the something real in us, that real always exist irrespective of that particular person இல்லையா? அதுதான் ரமணனுடைய நான் யார் என்கின்ற அந்த விசாரம். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறீங்களா சார்? நான் படிக்கட்டுமா? படிங்க ப்ளீஸ். Forms and worlds have eternal recurrence through particular form, may not persist forever. From non-manifestation, they return to manifestation. The forms in their sum and foundation have eternal immutability, that is unchangingness. Yet there is an eternal mutability, change in aspect, quality, and appearances. We cannot for sure say that there was never or there will be never a period in time when the form of universe or play of being represent to itself in the eternal conscious being. Nor can we say the worlds and forms are only intuitive perception that appear from the conscious being and again return to it perpetually, discontinuously. Here, Sri Aurobindo says that we cannot say that the forms of the universe or the universal play never existed at a point of time. Universe and its forms always existed and always will exist. Thank you, sir. இதுதான் அடிப்படையான கருத்து. அதாவது even from the non-manifestation they return inevitably into manifestation. They have an eternal recurrence, if not an eternal persistence, an eternal immutability in sum and foundation, along with an eternal mutability in aspect and apparition அப்படிங்கிறார். அதாவது ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்குது. ஒன்று, டிவைன் வந்து நான் மேனிஃபெஸ்டாகவும் இருக்கலாம், அன்மேனிஃபெஸ்டாகவும் இருக்கலாம், எகெயின் மேனிஃபெஸ்டும் ஆகும். இது வந்து இந்த நான் மேனிஃபெஸ்டா அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது. மேனிஃபெஸ்ட் ஆகிறது வந்து ஒரு தொடர்ச்சியான நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுதான் பகவான் சொல்கிறார். அது வந்து ஸ்டாப் ஆகிடாது. ஒன்று வந்து நான் மேனிஃபெஸ்டாக இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆகிடாது, திருப்பி மேனிஃபெஸ்ட் ஆகும், திருப்பி எகைன் நான் மேனிஃபெஸ்ட் ஆகும், திருப்பி மேனிஃபெஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு எட்டர்னல் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறார். நம்பர் 1. நம்பர் 2 வந்து வடிவங்கள் வந்து மாறுதல்களை அடையாமலும் இருக்கும், அதே போல மாறுதல்களையும் அடையும் அப்படிங்கிறார். எப்போ எட்டர்னலி இம்யூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நான் மேனிஃபெஸ்டாக இருக்கும் பொழுது எட்டர்னலி இம்யூட்டபிள், எந்தவித மாற்றமும் அடையாது. பிரம்மனுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா இம்யூட்டபிள் இல்லையா? அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும் பொழுது அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத பொழுது இம்யூட்டபிளாக இருக்கின்றது. எட்டர்னல் இம்யூட்டபிலிட்டி இருக்கோ எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல சிருஷ்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது தெர் இஸ் அன் எட்டர்னல் மியூட்டபிலிட்டி, தன்னைத்தானே மாறுகின்ற தன்மை, குவாலிட்டிலையும் சரி, அப்பாரிஷன்னா தோற்றம், இதுலேயும் சரி. அதனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட நிலைகள் இல்லை அப்படிங்கிறார். அன்மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட், இது வந்து மியூட்டபிள் இம்யூட்டபிள், இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிரான நிலைப்பாடுகளில் தொடர்ச்சியான நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறாங்க.
அதாவது ஃபார்ம்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஹவ் எட்டர்னல் ரிக்கரன்ஸ். ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வேணால் வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் மேனிஃபெஸ்டேஷன் தொடர்ச்சியாக நகழக்கூடியது. அதே போல் பகவான் இன்னொரு கருத்தை சொல்கிறார், என்னன்னா எந்த காலகட்டத்திலையுமே இந்த உலகமோ இந்த பிரபஞ்சமோ இல்லாமல் இருந்ததில்லை அப்படிங்கிறாரு. அதே போல் ஃப்யூச்சர்லையும் இல்லாமல் போகாது அப்படிங்கிறாரு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இட் இஸ் ரியல். எதுக்காக சொல்கிறார் அந்த கருத்தை அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம் ரியல் அப்படிங்கிறாரு. மாயாவாதியின் கொள்கை எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தற்காலிக தோற்றம், இது மறைந்துவிடும் தோற்றம் அப்படிங்கிற கருத்துக்கு எதிர்வாதமாகத்தான் பகவான் இதை முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்த உலக எந்த காலகட்டத்திலையும் இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ இல்லாமல் இருந்ததில்லை, அதே போன்று இன் ஃபியூச்சர்லேயும் கூட இல்லாமல் போக போகிறது இல்லை. இந்த கருத்து தான் பகவான் சொல்கிறார். எப்பொழுது வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அன்மேனிஃபெஸ்டாக தோன்றுகிறது, இது வந்து எட்டர்னல் ரெக்கரன்ஸ், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறார். சிருஷ்டி என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறார். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. சிருஷ்டி எந்த காலத்திலும் தடைப்பட்டு நின்று விடுவதில்லை. மதர் பற்றி ஒரு அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த யூனிவர்ஸ் வந்து இட் இஸ் எட்டர்னலி ரீக்ரியேட்டட் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து அடுத்த நிமிஷம் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரியேட்டட் நியூ அப்படிங்கிறாங்க மதர். Paragraph 4 போலாமா? Yes sir. Paragraph 4. Still world is Maya because it is not the essential truth of infinite existence, but only a creation of self-conscious being, not a creation in the void, not a creation in nothing and out of nothing, but in the eternal truth and out of the eternal truth of that self-being. Its continent, origin, and substance are the essential, real existence. Its forms are mutable formations of that to its own conscious perception, determined by its own creative conscious force. They are capable of manifestation, capable of non-manifestation, capable of other manifestation. We may, if we choose, call them therefore illusions of the infinite consciousness. Thus, audaciously flinging back a shadow of our mental sense of subjection to error and incapacity upon that which, being greater than mind, is beyond subjection to falsehood and illusion. But seeing that the essence and substance of existence is not a lie, and that all errors and deformations of our divided consciousness represent some truth of the indivisible self-conscious existence, we can only say that the world is not essential truth of that, but phenomenal truth of its free multiplicity and infinite superficial mutability, and not truth of its fundamental and immutable unity. தேங்க்யூ சார். இந்த பேராகிராஃபில் பகவான் வந்து இந்த சத்த ஆஸ்பெக்டை மாத்திரம் அதுதான் உண்மை, சச்சித் ஆனந்தால சத் ஆஸ்பெக்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட் மாத்திரம்தான் உண்மை அப்படிங்கிற நிலைப்பாடை
த அத்வைத்தின்ஸ் அவங்க எடுத்துக்கொண்டால் என்ன அதோடைய அதுக்கு விளைவாக என்னன்னா, இந்த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் வந்து அன்ரியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். அதுதான் இங்கே பகவான் இங்கே இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, எதனால் அவங்க வந்து அந்த மாயாவாதீன்ஸ் அத்வைத்தீன்ஸ் வந்து எதனால் வந்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் வந்து அன்ரியல் என்ற காரணத்தை அவங்க வந்து சொல்கிறார்கள் என்றால், எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அன்மேனிஃபெஸ்டாக இருக்குது. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இந்த தோற்றம் இந்த உலகத்தில் தோன்றும் பொழுது சிட் சக்தியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஆனால் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பியூர் செல்ஃப் அது ஒன்று தான் ரியல், மற்றதெல்லாம் அன்ரியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க இந்த சத் ஆஸ்பெக்ட் ஒண்டி தான் அவங்க வந்து ரியல்ங்கிறாங்க, மற்ற ஆஸ்பெக்ட் வந்து அன்ரியல் அப்படிங்கிறாங்க. அது தவறு அப்படிங்கிறார். அது வந்து பகவான் வந்து அது இல்லை, அது தவறான நிலைப்பாடு அப்படிங்கிறார். அதுதான் இதோட எசன்ஸ். உள்ள போகிற எக்ஸ்பிளனேஷன் போலாம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. Anybody can read explanation? Sir, my voice is audible to you? படிங்க மேடம், படிங்க. ஹலோ Sir, my voice is audible to you? ஆடிபிள். கொஞ்சம் வால்யூம் நீங்கள் கொஞ்சம் ரைஸ் பண்ணி படிங்க. Okay, sir. If we admit only the pure existence, that is such aspect, ignoring the conscious force and ananda, the world is not the essential truth of infinite existence. In that aspect, it is still Maya, because it is something which is created, but it is a creation of self-conscious being. It is not a creation in emptiness. It is not created out of nothing. It is created in the eternal truth and out of the eternal truth of the self-being. The substance and origin are the essential real existence. The forms of the world are mutable, that is, changing, formation of Brahman to its own conscious perception. This means they happen under the conscious knowledge of Brahman, not in a blind manner. They are created by the conscious force of Brahman. The form can manifest or choose not to manifest or manifest in a way unknowable to us. Thank you. பகவான் வந்து இங்கே வந்து மாயா அப்படிங்கிற எந்த விதத்தில் நம்ம மாயன்னு சொல்லலாம். மாயாங்கிறது நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக பார்க்க போனால் மாயா அப்படிங்கிறது. அதாவது ஒரிஜினல் சென்ஸில் வந்து உலகம் வந்து மாயை தான் தோணும். ஏன்னா அது வந்து வடிவங்களோட இருக்குது, லிமிட்டடாக இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறாரு. ஸ்டில் வேர்ல்ட் இஸ் மாயா, பட் இட் இஸ் நாட் த எசென்ஷியல் ட்ரூத் ஆஃப் infinite existence, but only a creation of self-conscious being, not a creation in the void, not a creation in nothing and out of nothing, but in the eternal truth and out of the eternal truth of that self-being. அதாவது நம்ம வந்து இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் சத் அது ஒன்று தான் வந்து ட்ரூத் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம எதை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த உலகம்ங்கிறது பகவான் அடிப்படை திரும்பி சொல்லக்கூடியது, நம்முடைய வேதாந்திக் ட்ரூத் உபனிஷத்துக்கு அடிப்படையில் சொல்லக்கூடியது. உலகம்ங்கிறது சச்சித் ஆனந்தா, அந்த மூன்றையும் கொண்ட நிலை தான் அந்த உலகம் அப்படிங்கிறது. இதை ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம், அந்த சத் ஆஸ்பெக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டு இக்னோர் பண்ணிடுவோம். கான்ஷியஸ் ஃபோர்ஸ், இந்த ஆனந்தா, இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இந்த வேர்ல்டு வந்து இந்த வேர்ல்டு அப்படி பார்க்க போனால் அந்த உலகத்தில் வந்து இட் இஸ் நாட் எசென்ஷியல் ட்ரூத் ஆஃப் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். சார் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு ஆயிடும். இந்த
ஆனால் உலகம் வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் கிரியேட்டட். எதுலேருந்து கிரியேஷன், இந்த சிருஷ்டி தோன்றியுள்ளது அப்படின்னா, இந்த கிரியேஷன் வந்து ஏதோ ஒரு சூன்யத்திலிருந்து இருந்து தோன்றிய அமைப்பு அல்ல, சிருஷ்டி இல்லை. சிருஷ்டி எதில் உருவாக்கப்பட்டது என்றால் இட் இஸ் த கிரியேஷன் ஆஃப் எ செல்ஃப் கான்ஷியஸ் பீயிங். ஒரு கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்து இந்த சிருஷ்டி உண்டாயிருக்கு. அது வந்து ஒரு வெற்று இடத்தில் தோன்றிய ஒரு சிருஷ்டி கிடையாது, உலகம்ங்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங், இட் இஸ் கிரியேட்டட் இன் தி இட்டர்னல் ட்ரூத் அப்படிங்கிறார். அண்ட் அவுட் ஆஃப் இட்டர்னல் ட்ரூத் ஆஃப் தட் செல்ஃப் பீயிங். எக்ஸிஸ்டன்ஸுக்கு எது அடிப்படை உண்மையா இருக்குதோ, சத்துக்கு எது அடிப்படையா உண்மையா இருக்கோ அதிலிருந்து தோன்றியது தான் உலகம் அப்படிங்கிறார் பகவான். அதனுடைய சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆரிஜின், அதனுடைய மூலமும் அதனுடைய மூலப்பொருளும் வந்து த எசென்ஷியல் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய வடிவங்கள் எல்லாம் வந்து மாறக்கூடியவையாக இருக்கலாம், மியூட்டபிளாக இருக்கும். மியூட்டபிள் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பிரம்மன். அந்த மியூட்டபிள் ஃபார்மேஷன்ஸ் கூட அந்த பிரம்மனுடைய பர்செப்ஷனுக்கு, பிரம்மனுடைய டைரக்ட் பர்செப்ஷனுக்கு மேல போனேன்னா கொஞ்சம் ஹலோ, கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க பின்னாடி. சம்படிஸ் மைக் இஸ் ஆன். அதோடைய சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆரிஜின், மூலப்பொருளும் சரி, ஆரிஜின் ஆரம்பமும் சரி, இந்த எசென்ஷியல் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வடிவங்கள் வந்து மாறக்கூடியதாக தான் இருக்கும், மியூட்டபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த மியூட்டபிளாக இருக்கிறது கூட இட் இஸ் ஹேப்பனிங் வித் ஃபுல் நாலேஜ் ஆஃப் பிரம்மன் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக நடக்கிறது கிடையாது. இந்த மியூட்டபிலிட்டி கூட இட் இஸ் ஹேப்பனிங் வித் வித் கான்சியஸ்னஸ் ஆஃப் த பிரம்மன் அப்படிங்கிறார். அதனால இந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது, அதோடைய பேக்ரவுண்டில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, விச் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறார். அதில் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம், தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் இந்த உலகம்ங்கிறது உண்மை, அதுதான் பகவான் சொல்லக்கூடியது. உலகம் வந்து உண்மை, அதனுடைய ஆரம்பம் உண்மை, அதனுடைய மூலப்பொருள் உண்மை. இது எதுக்காக சொல்கிறார் என்றால், அவங்க அந்த அத்வைத்திக் உலகம்ங்கிறது உண்மை இல்லை, அன்ரியல்ங்கிறத சொன்ன ஒரு அது வந்து ஒரு டாமினண்ட்டாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அதை மறுப்பதற்காகத்தான் இந்த வலிமையான வாதங்களை பகவான் முன்வைக்கிறார். அடுத்த போர்ஷனுக்கு போகலாம், அடுத்த போர்ஷன் ஆஃப் த எக்ஸ்பிளனேஷன் போகலாம். நான் படிக்கவா? படிங்க மேடம். Can we call the forms in the world as illusions created by infinite consciousness? If we do so, we are casting the shadow of our mind, which is limited by error and incapacity, on the infinite consciousness, which is beyond falsehood and illusion. The essence and substance of existence is not a lie. Our divided consciousness creates errors and deformations, yet they represent some truth of the indivisible, self-conscious existence. What we can say is, the world is not essential truth of that is Brahman. It does not represent its fundamental and immutable unity. But the world is a place of multiplicity. It is also a place where Brahman effects superficial change in its infinite forms. Brahman, in its free multiplicity, manifests itself in multifarious forms. As unity and immutability of Brahman is the essential truth, this multiplicity and mutability of Brahman is a phenomenal truth. Unity is truth. Multiplicity in the world of forms is also truth. It is not an illusion. In this paragraph, Sri Aurobindo prescribes the Advaitic point of view of world existence. He also touches upon Buddhist point of view. There are two stages, the unmanifest and the manifest. The unmanifest is Tat and the manifest is Sachidananda. The reality of the universe is that Sachidananda brings the world out of himself. The basic view of both Sri Aurobindo and the Upanishads is that it is by Chit Tapas that the world has been brought forth. Before the manifestation took place, there was only Tat, which means that. The first truth, the absolute truth, is that.
Creation comes as a secondary step. So, Sri Aurobindo says that the world is Maya because it is not the first truth. He says the world is real, but it is not the primary truth. It is secondary truth of manifestation. Or to put it another way, one could say the world is not the essential truth of that, but rather is the phenomenal truth of multiplicity. That is the first relation to understand. Dr. Anand Reddy, Deliberations on the Life Divine, page 148. Good, thank you. இந்த பேராகிராஃபில் மேடம் கேட்ட கேள்வி கூட ஓரளவு ஆன்சர் கிடைக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா கிடைக்கும். பகவானுடைய வார்த்தைகளில் பார்க்க போனால், we may, if I choose, call them therefore illusions of the infinite consciousness, thus audaciously flinging back a shadow of our mental sense of subjection to error and incapacity upon that which, being greater than mind, is beyond subjection to falsehood and illusion. இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நீங்கள் சொல்லலாம், நம்ம மாயை அப்படிங்கிறத சொல்லலாம். we may if we choose அப்படிங்கிறார். சொல்லணும்னா சொல்லலாம் அப்படிங்கிறாரு. சொல்லும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மனதனுடைய ஒரு குறை என்ன, மனதனுடைய குறைன்னா அது பிழைக்கும் இன்கெப்பாசிட்டி, எரர் அண்ட் இன்கெப்பாசிட்டி மனிதனுடைய மனத்தின் குறை. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மனதிற்கு மேற்பட்ட ஒன்றின் மேல் திணிக்க முயல்கிறோம். அது ஆடேஷியஸ்லி ஃபிளிங்கிங் பேக் அப்படிங்கிறார். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆடேஷியஸ்னா ஒரு குருட்டு தைரியத்தோட, அதாவது ஒரு மனதுக்குன்னு சில நிறைய குறைகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. நம்மளுடைய மனதின் பிழைகளை மனதிற்கும் அப்பாற்பட்ட மனதினிடம் பெரிய ஒன்றின் மீது நம்ம திணிக்க முயல்கின்றோம் அப்படிங்கிறார். அதான் சொல்றார். அதாவது இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் சம்திங் வெரி வெரி சுப்பீரியர் டு மைண்ட். மென்டல் கான்சியஸ்னஸ் லிமிட்டட், அது சப்ஜெக்ட் டு எரர், சப்ஜெக்ட் டு இன்கெப்பாசிட்டி. whereas infinite conscious அப்படிங்கிறது it is something great, it is not subject to falsehood and illusion. நம்மளுடைய மனதின் பிழையை அந்த எல்லை கடந்த ஒன்றின் மீது நாம் திணிக்க முயல்கின்றோம். இது ஒரு பெரிய ராங் அப்ரோச் அப்படிங்கிறார். உலகத்தை நம்ம மாயை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா இட் இஸ் மேட் ஆஃப் இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய மனதின் குறையை அந்த எல்லையற்ற ஒன்றின் மீது நம்ம திணிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் பகவான் என்ன கூறுகிறார் என்றால், இந்த உலகம் எசென்ஷியல் ட்ரூத்து வேற. எசென்ஷியல் ட்ரூத்துன்னு என்ன அர்த்தம்னா அடிப்படையில் ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த ஒன்று வெளிப்படும் பொழுது இன்னொரு உண்மை இருக்குது. எசென்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, அதனுடைய அடிப்படை உண்மை அப்படிங்கிறது ஒன்று. அதனுடைய மாறுபட்ட வடிவம் என்ன அப்படின்னா வெளிப்படும் உண்மை, அதாவது ஃபினாமினல் ட்ரூத். ஒன்று அடிப்படை உண்மையாக இருக்கிறது, அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும் பொழுது, உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது இருக்கும் பொழுது அந்த உண்மையின் தன்மை ஒன்றாக இருக்கின்றது. அது ஒரு உண்மையின் தன்மை. அந்த உண்மை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஃபினாமினலா என்ன அர்த்தம்னா, அந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது வேறொரு உண்மையாக வெளிவருகின்றது. அதுதான் இங்கே சொல்றார் பகவான். அதுக்கு அந்த எசென்ஷியல் ட்ரூத் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபினாமினலி இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறாரு. அந்த ஒன் அப்படிங்கிறது அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறது, அதுவும் உண்மை. அந்த ஒன்று தான் பலவாறாக இந்த பிரபஞ்சத்தில் தோற்றமளிக்கிறது, வடிவங்கள் இருக்கின்றது. அந்த பலவாறான தோற்றமளிக்கக்கூடியவைகளும் உண்மையே அப்படிங்கிறார் பகவான். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம புரிந்தணும். ஆனால் அத்வைத்தின்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒன்று தான் உண்மை, பிரம்மன் அலோன் இஸ் ரியல், ஆல் எல்ஸ் இஸ் மாயா அப்படிங்கிற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் பகவான் இங்கே மறுக்கிறார். மல்டிப்ளிசிட்டி ஆல்சோ இஸ் ட்ரூ, ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படிங்கிறார். ஒன் இஸ் எசென்ஷியல் ட்ரூத், மல்டிப்ளிசிட்டி இஸ் அ ஃபினாமினல் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு கருத்தை பகவான் இங்கு ரொம்ப தெளிவாக அழகாக நம்மளுக்காக விளக்குகிறார். இங்கே அந்த as unity and immutability of Brahman is a essential truth, this multiplicity and mutability of multiplicity பல்வேறு வடிவங்களில் தன்னை
தன்னை வெளிப்படுத்தி கொள்வது. மியூட்டபிலிட்டினா அந்த வடிவங்களை மாற்றிக்கொள்வது, அதுவும் உண்மை. அது வந்து இட் இஸ் அ ஃபினாமினல் ட்ரூத். ஸோ அடிப்படையில் உண்மைதான் அது. அது வந்து மாயை இல்லை அப்படிங்கிறார். யூனிட்டி இஸ் ட்ரூத். மல்டிப்ளிசிட்டி, இந்த பல்வேறு வடிவங்களில் தோற்றமளிக்கூடிய இந்த உலகம் வந்து அதுவும் உண்மையே அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அன் இல்யூஷன் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து விளக்கம் வந்து ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் நம்மளுக்கு கிடைச்சது. டாக்டர் ஆனந்த் ரெட்டியோட புஸ்தகத்தில் இருந்த இது. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர் ஆர் 2 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறார். ஒன்று அன்மேனிஃபெஸ்ட், இன்னொன்று மேனிஃபெஸ்ட். அதாவது இந்த உலகத்திலேருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத இறைவன் வந்து பிரம்மன் வந்து அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடிய நிலை ஒன்று, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் நிலை ஒன்று, மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய நிலை ஒன்று. இந்த அன்மேனிஃபெஸ்ட் நிலை தான் வந்து தத் அப்படிங்கிறது. இது மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது சச்சிதானந்தாவாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது இல்லையா? இந்த ரியாலிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் சச்சிதானந்தா தான் வந்து இட் இஸ் பிரிங்கிங் த வேர்ல்ட் அவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அன்மேனிஃபெஸ்ட்லேருந்து மேனிஃபெஸ்டாக எது வெளியே கொண்டு வருகிறது என்றால், சச்சிதானந்தா தான் வெளியே அந்த அன்மேனிஃபெஸ்டை மேனிஃபெஸ்டாக வெளியே கொண்டு வருகிறது. இந்த பகவானுடைய கருத்தும் சரி, உபநிஷத்தின் அடிப்படையில் எழுந்துள்ள கருத்தும் சரி. என்ன கருத்து அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ், சித் தபஸ், இதுதான் வந்து உலகத்தை தோற்றுவித்தது. இதுதான் வந்து பகவானுடைய கருத்தும் உபநிஷத்தினுடைய கருத்தினுடைய அடிப்படை அதுதான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த தத் அப்படி அந்த நிலையில இருக்குது. தத் அப்படிங்கிறது தட், அவ்வளோதான். இட் இஸ் அப்சல்யூட், அன்மேனிஃபெஸ்ட், இம்மூவபிள், இம்மியூட்டபிள், எல்லாம் அந்த நிலையில் பிரம்மனுடைய அந்த நிலை. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிறார். அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறது அங்கே வந்து எதுவுமே இருக்காது, எந்தவித ஆஸ்பெக்டும் இருக்காது, எந்தவித ஆட்ரிபியூட்ஸும் இருக்காது, அங்கே சகுணமாக இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் தத்துவ நிலை. கிரியேஷன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பிகம்ஸ் அ செகண்டரி ஸ்டெப். இந்த செகண்டரி ஸ்டெப்பில் வந்து சச்சிதானந்தாவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இங்கே ஸ்ரீ அரபிந்தோ எதனால வந்து உலகம் வந்து மாயை அப்படிங்கிறது சொன்னார், எந்த காரணத்தினால சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, the world is மாயா பிகாஸ் இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ட்ரூத். ஏன்னா அது வந்து இட் இஸ் மேனிஃபெஸ்டட் ஆல்ரெடி. அதனால the world is not the first truth அப்படிங்கிறாரு. The world is real but it is not the primary truth அப்படிங்கிறாரு. It is a secondary truth of manifestation. தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது நிலை உண்மை அப்படிங்கிறார். செகண்டரி ட்ரூத் அப்படிங்கிறார். உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். அது பிரைமரி லெவல், இது செகண்டரி லெவல் அப்படிங்கிறாரு. அதனால வந்து இட் இஸ் அ ஃபினாமினல் ட்ரூத் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி, இதுதான் உண்மை. இந்த ரிலேஷன்ஸ் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து உலகத்தை வந்து அத்வைத்தின் சொல்கிற மாதிரி மாயை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான் நம்மளும் வருவோம். இல்லை விளக்கம் ஏதாவது தேவையா? இல்லை இதில் மேடம் சொன்ன பதில் கொஞ்சம் அதுக்கு எனக்கு ரொம்ப பதில் வர மாதிரி இருக்குது. இதில் வந்து மேடம் என்ன சொன்னாங்க, பிரம்மன் வந்து எந்தவித ஆஸ்பெக்ட் இந்த நிலைமையில் இருக்கிற பிரம்மன் வந்து எப்படி சச்சிதானந்தாவாக தன்னை அந்த குணங்களை ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. அதுக்கு வந்து இதுக்கு வந்து விடை நம்மளால் காண முடிகிறது. கேட்ட கேள்விக்கு இதில் ஒரு விடை இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. ஹலோ படி. ஹலோ சார், நான் ரேவதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் இது அத்வைத்தத்துல மாத்திரம் இல்ல சார், விசிஷ்டாத்வைத்தத்திலயும் இந்த பாயிண்ட் அவங்க பேசுறாங்க. ஓகே, விசிஷ்டாத்வைத்தத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து குவாலிஃபை பண்றாங்க. அவங்க வந்து they qualify the Advaitic philosophy. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the world is real because the Brahman is real அப்படிங்கிறாங்க. It has no independent reality. அவங்களுடைய கருத்து அதுதான், விசிஷ்டாத்வைத்தோட கருத்து. அது வந்து சார், நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு செய்யுளை எழுதியிருக்காரு சார் அவரு. அதாவது அத நான் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும் சார், அது அவ்வளவுதான். பரவாயில்ல, படிங்க மேடம். கிளாரிஃபிகேஷன் தான் நல்லது தானே. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, பிறந்த மாயா, பாரதம் பொருத மாயா,
நீ இன்னே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கே சார். யாரும் மைக் உங்களுடைய யாருடைய மைக் பின்னாடி இருக்கு தெரியல எனக்கு. ஒரு அவங்க வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். வேற மைக் ஆன் பண்ணிடலாம். பக்கத்துல ஃபேன் இருக்கு. ரேவதி மேடத்துடைய மைக் இது ஆன்ல இருக்கு. ரேவதி அவங்க தான் பேசுறாங்க. அவங்க தான் பேசுறாங்க. மேடம் உங்க பக்கத்துல ஏதாவது இதா இருக்கு, ஆன் ஆயிருக்கா? ஃபேன் இருக்குல்ல. இல்ல சார், இங்க ஒரே மழை பெய்யுது சார். ரேவதி ஜீவா அடியது. ஹலோ சார், கேக்குதா சார்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இல்ல அதுல சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க மேடம், பரவாயில்ல. பிறந்த மாயா பாரதம் பொருத மாயா நீ இன்னே சிறந்த கால்தி நீர் வான் மண் பிறவு மாயப் பெருமானே கரந்த பாலுள் நெய் போல இவற்றும் எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சார், இப்ப பால்ல நெய் உள்ள இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு வெளியில பார்க்கும்போது அது நெய்யா தெரியறது கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது நெய்யை நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியுது. அத மாதிரி அவர் இந்த உலகத்தினுடைய இந்த தன்மைகளை புரிந்து கொள்ள கடைசியில அந்த ஈஸ்வர தத்துவத்தை நம்ம புரிய முடியுங்கிறத இந்த திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன இப்ப இதே பாயிண்ட தான் சார் அவரும் அதுல சொல்லியிருக்காரு. ஸோ விசிஷ்டாத்வைத்தத்தையும் அவங்க இந்த சப்ஜெக்டை டெல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விசிஷ்டாத்வைத்த பகவான் இங்க சொல்லக்கூடிய 3 பிலோசாபிக்கல் சிஸ்டம்ஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அந்த அத்வைத்தின்ஸ் டோட்டலி அவங்க அன்ரியல் அப்படின்ட்டாங்க. விசிஷ்டாத்வைத்தின்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க குவாலிஃபை பண்ணாங்க. என்ன குவாலிஃபை பண்ணாங்கன்னா, the world is real as long because the Brahman is real, it has no independent reality அப்படின்ட்டாங்க. இதை குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இது நடுப்பறக்குள்ள இன்னும் அந்த சாங்கியா பிலாசபில என்ன சொன்னாங்க, புருஷா பிரகிருதி, இந்த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் புருஷா, இட் ஹஸ் நோ, இந்த சக்திக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சக்திக்கு இட் ஹஸ் நோ கான்சியஸ்னஸ், இட் இஸ் டிவைட் ஆஃப் எனி கான்சியஸ்னஸ், இட் இஸ் பியூர்லி மெக்கானிக்கல். பிகாஸ் புருஷா எக்ஸிஸ்ட், பிரகிருதி இஸ், புருஷா இஸ் நாட் தேர், பிரகிருதி இஸ் நாட் தேர் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. இது மூன்றுமே இந்த சச்சிதானந்தாவின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரெக்கன்சைல் ஆயிடும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய கருத்து. ஈச் ஒன் இஸ் ரைட் ஆன் இட்ஸ் ஓன் இதில் பார்க்கும்போது ரைட்டாக தான் இருக்கு. ஆனால் இந்த எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை சச்சிதானந்தா அப்படிங்கிறத நம்ம அந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம மூன்றையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பிலாசபியுமே நம்ம ரெக்கன்சைல் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு பகவான். அதனால தான் பகவான் இப்போ இந்த பேராகிராஃப்ல இதை பற்றி சொல்றாரு. அடுத்த பேராகிராஃப்ல பிரகிருதி, அந்த புருஷ பிரகிருதி சொல்றாரு. அடுத்த பேராகிராஃப்ல the world as a லீலா, விசிஷ்டாத்வைத்தம் அதை சொல்றாரு இங்க. தேங்க்யூ சார். இதுல இந்த சத்தம் நீங்க ஆனந்த ரெட்டி அவங்க இதுல படிச்சீங்கல்ல? ஆமா, அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல புக்ல, லைப்ரரியில இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோம். தத்துங்கிறது that is a real அப்படிங்கிறது. that is the supreme. the supreme, that அப்படிங்கிறது. ஓகே. சான்ஸ்கிரிட்ல தட் அப்படிங்கிறாங்க, தத் அப்படிங்கிறாங்க. Paragraph 5 போலாமா நம்ம? Yes sir, paragraph 5. If on the other hand we look at world existence in relation to consciousness only and to force of consciousness, we may regard, describe and realize it as a movement of force obeying some secret will or else some necessity imposed on it by the very existence of the consciousness that possesses or regards it. It is then the play of Prakriti, the executive force, to satisfy Purusha, the regarding and enjoying conscious being, or
It is the play of Purusha reflected in the movements of force and with them identifying himself. World, then, is the play of the mother of things, moved to cast herself forever into infinite forms and avid of eternally outpouring experiences. Okay, thank you very much. Thank you. Explanation, Paul. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம், படிங்க மேடம். Supposing we take the world only in relation to consciousness and its force, Chit Sakti aspect, then we will regard it only as a movement of force. Here, Sri Aurobindo takes us to the second relation. We will regard it as a force obeying some secret will imposed on it by the consciousness which possesses it. It then becomes the executive force, play of Prakriti to satisfy the Purusha. The Purusha is a conscious being which enjoys the play of Prakriti. Or it may be a play of Purusha reflected in the activities of force and Purusha being totally identified with the force. Then the world is regarded the play of the mother of things, that is, executive force. She casts herself into infinite forms and enthuses herself in eternal outpouring of experiences. In this paragraph, Sri Aurobindo describes the view of Sankhya philosophy. Thank you, sir. Thank you, madam. Thank you. The Sankhya philosophy என்ன சொல்றாங்க அப்படின்னா, புருஷா பிரகிருதி, இந்த வேர்ல்டுலாம் வேர்ல்டுங்கிறது பிரகிருதி, ஒரு நேச்சர் ஃபோர்ஸ், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. தே எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் புருஷா. இது பகவான் இதுவும் உண்மை இல்லை அப்படி, இதுவும் பார்ஷியல் ட்ரூத் தான் அப்படின்னு சொல்றாரு. புருஷா உண்மை, ஆனால் பிரகிருதியும் உண்மை அப்படிங்கிறார். யூ கேனாட் சே பிரகிருதி இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், இட் இஸ் டிவைட் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுக்கு வந்து உணர்வு நிலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவானுடைய நிலைப்படி, பகவான் நம்மளுடைய வேதாந்தி கருத்துக்குப்படி நம்ம பார்க்கக்கூடிய சக்திகள் எல்லாமே சித் சக்தி தான், கான்ஷியஸ் ஃபோர்ஸ் தான். இட் ஹேஸ் கான்ஷியஸ்னஸ். அதனால இந்த 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 நிலைப்பாடும் வந்து ஒருதலை பட்சமான நிலைப்பாடு அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். அது 3 நிலைப்பாடுகளை வந்து அவர் வந்து பகவான் வந்து அதனுடைய இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள்ஸை ஹைலைட் பண்ணி 3ஐயும் எப்படி நம்மளால வந்து ஹார்மனைஸ் பண்ண முடியும், எதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சச்சிதானந்த அடிப்படையில் இது 3ஐயும் வந்து நம்ம வந்து ஹார்மனைஸ் பண்ணதான் என்ன ஆகணும், இந்த 3 ஃபிலாசபியும் ஒன்றோடு ஒன்று எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நம்ம வந்து we can unify all these 3 philosophies. அதனால தான் இந்த ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் பகவான் விளக்குகிறார். அதாவது if on the other hand we look at world existence in relation to consciousness only and to force of consciousness, we may describe and realize it as a movement of force obeying some secret will or else some necessity imposed on it by the very existence of the consciousness that possesses or regards it. இதில் வந்து இதில் என்னன்னா, இது 2வது நிலைப்பாடு. வெறும் சக்தியின் வெளிப்பாடு தான் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அந்த சக்தி வந்து தானாகவே இயங்குகிறது, அதை வேறொரு சக்தி கட்டுப்படுத்துகிறது. சக்தி வந்து வெறும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு செயல்படும் சக்தியாக தான் செயல்படுகிறது. அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், அதனுடைய அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷா, அதுதான். பிரகிருதி வந்து மேற்புறமாக செயல்படக்கூடியது, புருஷா வந்து ஒரு கான்ஷியஸ் பீயிங். அந்த கான்ஷியஸ் பீயிங் வந்து அதனுடைய பிரகிருத்தியினுடைய செயல்பாட்டை அனுமதிக்கிறது. அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. இட்ஸ் அ பிளே ஆஃப் புருஷா ரிஃப்ளெக்டட் இன் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபோர்ஸ். புருஷாவுடைய லீலைகள் தான் அது வந்து அதில் தன்னை அது பிரதிபலிக்கிறது என்றால் அதோடைய பிரகிருதி நேச்சர் ஃபோர்ஸில் அதனுடைய பிரதிபலிப்பை உண்டாக்குகிறது.
இந்த அப்படி பார்க்க போனால் இந்த உலகம்ங்கிறது வெவ்வேறு தோற்றங்களில் உண்டாகிறது, வெவ்வேறு அனுபவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் சக்தியாகத்தான் வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிற கருத்தை இங்கே பகவான் இங்கே ஹைலைட் பண்ணுறாரு. இது சாங்கியா ஃபிலாசபி. இதுவும் வந்து ஒரு பார்ஷியல் ட்ரூத். உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், ஃபோர்ஸ், அப்புறமா வந்து டிலைட், இது மூன்றுமே வந்து இணைந்து செயல்படுவது தான் உண்மை. இங்க முதல் சொன்ன நிலைப்பாடு என்னன்னா வெறும் கான்ஷியஸ்னஸ் மாத்திரம்தான் உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம்தான் உண்மை, அதுதான் உண்மை, மற்றபடி அது மற்றது எல்லாமே வந்து உண்மை இல்லைங்கிற நிலைப்பாட்டை விளக்கினார், பகவான் விளக்கினார். அது உண்மை, அது வந்து பார்ஷியல் ட்ரூத். இதில் எப்படின்னா வெறும் ஃபோர்ஸ் மாத்திரம்தான் உண்மை. ஃபோர்ஸ் வந்து அதுவும் புருஷா அதனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய செயல்பாடுகள் தான் அந்த சக்தி. இந்த உலகத்தில் நடைபெறக்கூடியது எல்லாமே வந்து இட் இஸ் ஓன்லி பிரகிருதி, புருஷாவின் கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இந்த உலகம் செயல்படுகிறது என்று இது ஒரு விதமான வியூ. இதுவும் வந்து ஒரு பார்ஷியல் வியூ, சாங்கியா ஃபிலாசபியின் அடிப்படையில் எழக்கூடிய ஒரு பார்ஷியல் ட்ரூத் தான் அப்படிங்கிறார் பகவான். இது இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. நம்ம ஏன்னா அடுத்த பேராகிராஃப் வந்து அடுத்த பேராகிராஃப் 6 வந்து கொஞ்சம் பெருசு, நம்ம அடுத்த செஷன் நம்ம பார்த்துக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த மதர்ன்றத வந்து இங்க எக்ஸிகியூட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு மதர்ங்கிறது இங்க மீன் பண்றது நம்ம இல்ல இங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஃபோர்ஸ். இந்த இங்க பகவான் மீன் பண்ணக்கூடிய கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா தந்திரிக் சொல்லக்கூடிய கான்டெக்ட்ல பகவான் யூஸ் பண்றாரு. இங்க திஸ் இஸ் எ பிளே ஆஃப் த மதர்ங்கிறது தந்திரிக்ஸனுடைய பிலாசபி. அது சக்தியின் பிரவாகம். அவங்க சக்தி ஆஸ்பெக்ட் ஒன்று தான் தந்திரிக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. தந்திரிக்ஸ் வந்து எப்படி வந்து அத்வைத்தின்ஸ் வந்து வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்டை ஹைலைட் பண்ணுவாங்களோ, தந்திரிக்ஸ் வந்து ஒன்லி சக்தி ஆஸ்பெக்டை தான் அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ பகவான் இங்கே அந்த தந்திரிக்கோட ஆஸ்பெக்டை சொல்கிறார். மதர் ஆஃப் திங்ஸுங்கிறது ஹி மீன்ஸ் தட் தந்திரிக் ஆஸ்பெக்ட், சக்தியினுடைய சக்தி பிரவாகம் தான் அப்படிங்கிறது. அவங்க வந்து சச்சிதானந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க பகவான் அந்த தந்திரிக் சொல்றது கிடையாது. அவங்க வந்து வெறும் அந்த ஒரு பார்ஷியல் வியூ. இது எதுக்காக சொல்றாரு பகவான் சொல்றாருன்னா, இந்த பிலாசபிஸ் எல்லாம், டிஃபரிங் பிலாசபிஸ் எல்லாம் எதனால ஒன்றோட ஒன்று முரண்படுகின்றன என்றால், ஒன்று அது வந்து எல்லாமே வந்து தனித்தனியான ஒரு பகுதியான உண்மைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு மற்ற உண்மைகளை மறுக்கின்றன. ஒன்று வந்து வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட்டு, இன்னொன்று வெறும் ஃபோர்ஸ், அதுதான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை இல்லைங்கிற பார்ட்டு. எகைன் அதில் ஒரு பிரிவு வந்து வெறும் சக்தியின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து விசிஷ்டாத்வைத்தம், வெறும் வேர்ல்ட் இஸ் ஒன்லி லீலா, மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. அதுதான் இங்கே ஹைலைட் பண்ணுறாரு பகவான். இது அடுத்த பேராகிராஃப் போனா நல்லா புரியும். we will understand why he is explaining all the 3 different philosophies. We will be able to understand. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். எஸ், இந்த பாரா நம்பர் 1 or 2 எக்ஸ்பிளனேஷன்ல தைத்திரிய உபனிஷத்துன்னு போட்டிருந்தது ஒரு லைட் எரர் ஆயிடுச்சு சார். இது கேன உபனிஷத்துன்னு இருக்கணும். ஒரு நிமிஷம். பாரா 2 அந்த கடைசியில that is I got Sri Aurobindo's explanation. The name of that is that delight, and that delight one should follow after it. அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். From delight. அதான் from delight. படிங்க. That name of that is that delight, and the delight one should follow after it. He who knows that towards him verily all existence. இல்ல எது சார், எது தைத்திரிய உபனிஷத்து இல்லைன்னு சொன்னீங்க சார்? அந்த செகண்ட் பேராகிராஃப்ல கடைசியா வருது இல்லையா சார்?
ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே கடைசியா வருது அதுவா? ஆமா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சாரி. ஓகே. அதுல அந்த கடைசியா வர்ற from Ananda says the Upanishad all existence of born by Ananda they return remain. அந்த இதுக்கு அது வந்து கேன உபனிஷத்துல தான் வருது சார், தைத்திரிய உபனிஷத்துல வரல. பட் ஆனா அந்த நீங்க பாருங்க அந்த லைவ் டிவைன் புக்ல பேஜ் 98ல போன சாப்டர்னுடைய உபனிஷத் பாருங்க, தைத்திரிய உபனிஷத் 1 தான் கொடுத்திருக்காரு பகவான். பட் நான் தைத்திரிய உபனிஷத்தை படிச்சு பார்த்தேன், அதுல வரவே இல்லை மீனிங். பட் புக்ல அதான் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ல வந்து தைத்திரிய உபனிஷத்துல வந்து அதாவது verse 2 7 இது வந்து verse 2 verse 3:6ல வருது. இது verse 3:6. ஆமா, தைத்திரிய உபனிஷத் verse 3:6 புக்ல இதான் கொடுத்துருக்காங்க. அது போன சாப்டர் பாருங்க, சாப்டர் 11ல வந்து உபனிஷத் பகவான் கொடுத்திருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இதுதான். சரி சார். அப்ப ரெண்டு உபனிஷத்துலயுமே வந்திருக்கும். quite possible sir, quite possible. அதுதான் quite possible. ஏன்னா இப்போ ஏதோ வேற ஏதோ கூட பார்த்தோம் இல்லையா, இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல வந்து இந்த 2 birds அது கூட பார்த்தோம் இல்லையா, மாண்டூக்கியத்துலயும் வந்திருந்தது. அதனால இட் quite possible. we have to verify அது. Thank you sir. அப்புறம் அந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், புதுசா ஜாயின் பண்ணவங்க வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸையும் இமெயில்ஸையும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. so that I will be able to include them in the group and materials நான் மெயில் அனுப்பிப்பேன். It's a request. We can go to the prayer, madam. Yes sir. धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन